அனைத்து உலக ஆர்சனல் மக்கள் இயக்கத்துக்கு எனது அன்பான வணக்கங்கள். இன்று இந்த அற்புதமான வேளையில் என்னுடன் இருப்பது எனது தளபதி பாலாஜி ரவிச்சந்திரன் அவர்கள் மற்றும் உங்கள் அனைவருக்கும் தெரிந்த ஆகாஷ் ஆயின்ஸ்டீன் அவர்கள். என்னடா இந்த மூணு எப்போதுமே அருண்புரோ தான் இன்ட்ரோடக்ஷன் கொடுப்பாரு, இந்த வாட்டி வந்து ஹரிபுரோவே வந்துட்டாரு நீங்க நினைக்கலாம். இது வந்து எப்படி டபிள்யூடபிள்யூல வந்து நீங்க வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் வந்து வரவங்க நினைப்பீங்க, ஆனா ட்விஸ்ட் வந்து அங்க வைப்பாங்க. அதே மாதிரி தான் நாங்க 3 பேர் வந்து இன்னைக்கு உங்களுக்கு ட்விஸ்ட் கொடுத்துருக்கோம். ஓகேயா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நிறைய நாள் வந்து நிறைய பேர் வந்து ட்விட்டர்ல வந்து கேட்டுட்டு இருக்கீங்க, எங்க ஆகாஷ் ப்ரோ காணோம், எங்க பாலாஜி ப்ரோ காணோம், எங்க ஹரி ப்ரோ காணோம் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கீங்க. இதோ வந்து விட்டோம். அன்பானவன், அசராதவன், அடங்காதவன், த ட்ரிபிள் த்ரெட். ஆஹா, நாங்க வந்திருக்கோம். அதுவும் இன்னைக்கு வந்து அருண் ப்ரோ வந்து எங்களை எபிசோட் செய்ய சொன்னது ஏன்னா, ரொம்ப வருஷமா வந்து ஒரு பீடைய வந்து நம்ம பிடிச்சி அடிச்சு தம்சம் பண்ணி அதை வந்து ஒரு வேற லெவலுக்கு கொண்டு வந்துட்டோம். அதனால தான் இன்னைக்கு உங்களுக்காக, வடலண்டன் மக்களுக்காக நாங்க வந்திருக்கோம் 3 பேரு. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் போடுங்க. இதுக்கு முன்னால இருந்த வடலண்டன் வீடியோ லைக்ஸ் அதெல்லாம் பீட் பண்ணி எப்படி வந்து எல்லா படத்தோட கலெக்ஷன் வந்து பீட் பண்ணி எல்லா படம் ஓடுதோ, அதே மாதிரி எங்களோட வீடியோவும் அந்த மாதிரி ஓடணும். பழைய வீடியோ 1000 வியூஸ்னா இந்த வாட்டி நீங்க 10,000 வியூஸ் கொடுங்க, லைக்கும் அள்ளி தட்டுங்க. ஏன்னா நாங்க பேச போற விஷயம் அப்படி. ஓகேயா? சரி, இதெல்லாம் வந்துட்டோம், இன்ட்ரடக்ஷன் எல்லாம் முடிஞ்சு. விஷயம் என்னன்னா, இன்னைக்கு நம்ம என்ன பத்தி எதை பத்தி பேச போறோம் உங்களுக்கு தெரியும். பாயர்ன் மூனிக் மேட்ச் எப்படி நம்ம வந்து அவங்கள அடிச்சு தம்சம் பண்ணமோ, எப்படி வீக்கெண்ட்ல வந்து வீக்கெண்ட் எபிசோட் பார்த்தேன், என்எல்டி எபிசோட். அதுல அருண் ப்ரோ, நம்ம தமிழ் ஃபுட்பால் பாட்காஸ்ட் ஏமந்த் ப்ரோலாம் பிச்சு உதறி இருப்பாங்க. யாரு பார்க்கலையே போய் பாருங்க. அதே சமயத்துல வந்து எப்படி நாங்க ஸ்பர்ஸை போட்டு அடிச்சோமோ, இன்னைக்கு வந்து பாயனை போட்டு அடிச்சோம், அதை பத்தி நம்ம பேச போறோம். ஓகேயா? ஸோ பேசுறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. நாங்க மீல்ஸ் வந்து 1 by 1 சர்வ் பண்றோம். வெஜிடேரியன், அதுக்கப்புறம் ஊர்க்கா, அதுக்கப்புறம் சோறு, அதுக்கப்புறம் கறி, அதுக்கப்புறம் ஃப்ரைடு ஃபிஷ், சாரி வெஜிடேரியன் தப்பா நினைச்சுக்காதீங்க, ஃப்ரைடு ஐட்டம்ஸ், அதுக்கப்புறம் கடைசியில் டிசர்ட் கொடுப்போம். அதே மாதிரி நீங்க பொறுமையா உட்காந்து நீங்க பாருங்க. ஸோ நம்ம வந்து நம்ம ரிவ்யூக்குள்ள போயிடலாம். பாலாஜி ப்ரோ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சூப்பரா இருக்கிறேன். அதுவும் என்ன சொல்றது, இது ஒரு மாதிரி என்னது, ஒரு 10 வருஷம் தவ மாதிரி இருக்குது. அடே 10 வருஷமா பயன் வந்தாவே என்னடா பயன் வருது, இப்படி வருது அப்படி வருது பேசிக்கிட்டே இருப்போம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நைட்டு வந்து அப்கோர்ஸ் நம்ம மலேசியா இந்தியா மக்களுக்கு தெரியும், மிட் நைட்ல உட்காந்து ஒரு பெட்ஷீட்டை போத்திக்கிட்டு உள்ள பார்த்த காலங்கள்லாம் இருக்கு. வீட்டுல திட்டு வாங்க கூடாதுன்ட்டு பிரம்ம முகூர்த்தத்துல தான் நம்ம வந்து அந்த பக்கத்து அது கோயில் மணி ஓசைகள் வந்து அடிக்கும். இந்த பக்கத்து நம்ம வந்து நம்மளுக்கு பக்கு இருக்கோம், என்ன ஆகுது நீ சாம்பியன் லீக். ஸோ அந்த ஒரு நிலைமையில தான் நம்ம அந்த டைமிங்ஸ் தான் இருக்கோம். ஆகாஷ் எப்படி இருக்கீங்க? சொல்லுங்க. வந்துட்டு ஆர்சனல் ஃபேன்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல வருஷமா தான் இருக்க போகுதுங்கிறத நம்பி கேம் டு கேம் வந்து சந்தோஷமா பார்த்துட்டு இருக்கேன். எனிவே எல்லாத்துக்கும் பதட்டம் இருக்கும், ஏன்னா நம்ம இன்னும் ஜெயிக்கல. பட் அதனால வந்துட்டு ஒரு பாசிட்டிவா தான் போயிட்டு இருக்கு. லைஃபும் பாசிட்டிவா தான் இருக்கு. பிரச்சனை சூப்பர் சூப்பர் சூப்பர். இதுதான் நம்ம கேட்க வேண்டியது. ஸோ மக்களே, ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, ஆர்சனல் வெர்சஸ் பாயர்ன் மூனிக். இந்த கேமுக்கு முன்னால அவன் எதுவும் பேசுறான். நான் வந்து நார்த் லண்டன் டர்பிலேருந்து வரேன். என்ன மீடியாலேருந்து ஒரே பிரச்சனை, ஒரே அலைச்சல். ஒருத்தன் என்னன்னா லைவ் டெலிகாஸ்ட் மேட்ச் பார்த்துக்கிட்டு வாட்ச் அலாங்ல வந்து நோட்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கான். இந்த நேரத்துல இந்த செட் பீஸ் யாரு போட்டா, யாரு வந்து அந்த போஸ்ட்ல இருந்தா, யாரு எத்தனை நிமிஷத்துல சாக்கா வந்து பந்த கொடுத்தான். இதுல என்ன கேவலம்னா, சப்ஸ்டிடியூட் ட்ரோசாட் 25 நிமிடங்கள் ட்ரோசாட் சப்ஸ்டிடியூட் எதுக்கு பண்றான் தெரியாது. ஆனா கடைசி 3வது கோல் போட்டோன்னே நோட்ஸ் தேவையே இல்லடா, கிழிச்சு போட்டுக்கடா, நோட்ஸே தேவையில்லடா அப்படின்னு போட்டு அந்த மாதிரி ஆளுங்க கூட வாட்ச் அலாங்ல பண்ணியிருக்காங்க. இதுல வேற நாங்க வந்து கேமை ஜெயிச்சிட்டோம். ஆக்சுவலி ஆர்சனல் வந்து எங்க கூட விளாண்டதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல, பிஎஸ்சி தான் எங்க கூட நல்லா விளாண்டாங்க. ஏன்டா டே தோத்துட்டா வாயை மூடிட்டு பொத்திக்கிட்டு ஃபிளைட் எடுத்துட்டு போய் இடத்துல போய் உட்காரு. அதை வந்துட்டு இன்டர்வியூ கொடுக்கறது. ஆர்சனல்லாம் செட் பீஸ் தான் வந்து ரிலே பண்றாங்க, பிஎஸ்சி தான் பெரிய டீம் எங்களோட. ஆமாண்டா, நீ சொல்லுவ, நாங்க கேட்டுக்கிட்டு இருக்கணும்.
இல்ல இத இதுல பத்தி என்னன்னா என்ன பாயிண்ட்னா பிஎஸ்ஜி தான் வந்து நல்லா பண்ணாங்க. ஏன்னா பயன் ஒன் அகைன்ஸ்ட் பிஎஸ்ஜி. அதனால ஆ, பேசுறேன். அதே பிஎஸ்ஜில வந்து ஒரு டெம்பெலே இருந்து ஃபுல் டீம் இருந்திருந்தா போட்டு மிதி மிதின்னு மிதிச்சிருப்பானுங்க. ஏன்னா லூயிஸ் ஆண்ட்ரிகேயோட டீமுமே தேர் குட் இன் செட் பீசஸ். ஆமா அவங்க வந்து ஆல் செட் பிளேஸ்ல வந்து இந்த வருஷம் இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஏன்னா ஹையர் பண்ணிருக்காங்க நியூ செட் பீஸ் கோச் இந்த ஆ, வருஷம் லீக் ஒன்ல. அதனால அவங்களும் அதே தான் பண்ணிருப்பாங்க. ம். அவங்க வந்து ஒரு இன்ஜுரி ப்ரோன் டீம் வந்து அங்க போய் ஜெயிச்சது வந்து ஒரு பெருமை கிடையாது. இதுல வந்து முசியாலா இல்ல, இவன் இல்ல, அவன் இல்லன்னு சொல்றதெல்லாம் இல்ல. நமக்கும் தான் யாருமே இல்ல. ஆமா ஒடிகார்டு இல்ல, ம். பெஸ்ட் ஜொக்கரஸ் இல்ல சென்டர் ஸ்ட்ரைக்கரே பேக் இல்ல, இல்ல, தேர்ட் ஸ்ட்ரைக்கரே ஆவர்ஸ் சாய்ஸ் வச்சு இல்ல கிடையாது. ஓடிட்டு இருக்கோம். ஜீசஸ் இல்ல இருக்கிற 3 ஸ்ட்ரைக்கரும் கிடையாது. அப்புறம் பெஸ்ட் டிஃபெண்டர் கிடையாது. ம், கிரியேட்டிவ் அண்ட் கேப்டனும் கிடையாது. நீ இப்பதான் வந்திருக்கோம். அண்ட் வி லாஸ்ட் ட்ரோசார்ட் இன் 25, the most informed attacker. ம், ஸோ இதெல்லாம் நமக்கு கிடையாம ஸ்டில் நம்ம வந்து இதுல லாங் ம். பால்ஸ் எல்லாம் போட்டு ஜெயிக்க இந்த லாங் பால்ஸ் பயம் தான் அதிகமா போட்டிருக்காங்க. இதை பத்தி நிறைய ஆமா பேசலாம் இந்த கேம்ல. பட் ஆனா வந்துட்டு இது அழுகிறது வந்து ஏதோ ஜெர்மனியில போய் அழுகிறது தப்பு இல்லை. ஆ, இங்கிலாந்துலயே அழுகிறத விட ஜெர்மனியில போய் புண்டஸ் லீகா ஜெயிச்சுட்டு அதை மட்டும் அழுகிறது விட்டுட்டு இதுல வந்து கேனு கம்பெனி எல்லாம் வேற போஸ்ட் மேட்ச்ல நாங்க வந்து லேட்டர் ஸ்டேஜ்ல நாங்க மீட் பண்ணுவோம். வில் லேர்ன் திஸ் லெசன் அண்ட் வில் ஃபேஸ் தட் டைம். நீ அப்ப பாக்கலாம்டா. நீ அது அப்போ வந்து பிரச்சனை இப்பவே சவால் அவுட்ற மாதிரி பேசலாம். இப்படிதான் வந்து போன வருஷம் ஒரு டீம் வந்து சவால் அவுட் ஆனாங்க குவார்டர் ஃபைனல்ஸ்ல. நாங்க வந்து ஒரு ஸ்டேடியமுக்கு வந்தா நாங்க வந்து டேர்ன் அரவுண்ட் பண்ணுவோம். அது என்னாச்சுன்னு நமக்கு ம், தெரியும். ஸோ அதனால வந்து ம். சாரி ப்ரோ நீங்க கண்டிப்பா நோ ப்ராப்ளம். சட்டரை முடிட்டு அடி வாங்கினானுங்க குவார்டர் ஃபைனல்ல. சரி அதை விட்டுருங்க. சரி பாலாஜி ப்ரோ, நான் ரொம்ப பேசிட்டேன். நீங்க சொல்லுங்க, எப்படி ஃபீல் பண்ணீங்க இந்த மேட்ச் முன்னுக்கு? லைன் அப்ஸ் பத்தி நீங்க என்ன யோசிக்கிறீங்க? எப்படி இது நீங்க ஃபீல் பண்ணீங்க? என்ன கேம் முடிஞ்சோன்னா உங்களோட ஃபீலிங்ஸ் எப்படி இருந்துச்சு? சொல்லுங்க. உங்க உங்க மனசுல இருக்கிறதெல்லாம் அப்படியே அழகா சொல்லுங்க. என்னங்க மனசுல குமுறது? நான் வந்து சரி, நிறைய பேருக்கு தெரியாது, நான் ஆர்சனல் வந்து பயன் மினிச்ச பயன் மினிச் ஸ்டேடியம்ல ஃபேஸ் பண்ணும்போது நான் அந்த ஸ்டேடியம்ல போய் மேட்ச் பார்த்திருக்கேன். அந்த ஆ, மேட்ச் வந்து ஐ திங்க் 6-1 தோத்தோம்னு நினைக்கிறேன். அந்த 6-1 தோத்த கேம் ஜிரூட் 6-1 6-2 நினைக்கிறேன், தெரியல, ஞாபகம் இல்ல. 5-2 ஆமா 5-2 ஆமா ஆ, 5-2. ஸோ அப்படி ஜிரூட் கோல் அடிப்பான். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஓசில் கோலை வந்து டிசலோவ் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த கேம் போய் நான் நேரில் போய் பார்த்துருக்கேன். அந்த அந்த ஹாஸ்டிலிட்டி எப்படி இருக்கும்ன்றது தெரியும். அப்படி ஏன்னா நான் முதல்ல போய் ஸ்டேடியம்ல போய் பார்த்த கேம் அதுதான். ஜெர்மனியில போய் பயன் மினிச் ஸ்டேடியம் அலையன்ஸ் அரீனால போய் பார்த்த கேம் அது. எனக்கு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டேடியம் போறதே வேணாம் அப்படின்னு ஒரு முடிவுல இருந்தேன். எனக்கு அந்த அளவுக்கு அந்த கேம் வந்து நான் அவ்வளவு பாதிச்சுது. அதனால ஸ்கோர் லைன் கூட எனக்கு கரெக்டா இப்போ ஞாபகம் இல்லை. அதை ஃபுல்லா மறந்துன்னு நினைச்சேன். எனக்கு இப்போ வந்து நேற்று இந்த கேமை பார்த்த உடனே அப்படியே எனக்கு அந்த பட்ட வலிகள்லாம் அப்படியே சும்மா ஜாலியா போயிடுச்சு. அப்படியே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுவும் இந்த 2வது கோல் 3வது கோல் அடிச்ச விதம் இருக்கே, அது வந்து எனக்கு தெரியல. பயன் முனிச்ச கிட்டத்தட்ட ஸ்கூல் பண்ணிருக்கோம். செகண்ட் கோல் தேர்ட் கோல் எல்லாம் அவங்கள வந்து ஒண்ணுமே பண்ண முடியாத அளவுக்கு பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஓரளவுக்கு அவனுங்க ஏதோ இட்டு கொடுத்து ஏதோ பண்ண ட்ரை பண்ணானுங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நான் தப்பு சொல்லக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து இப்போ நம்ம லைன் அப் பாத்தீங்கன்னா யாரு நம்ம மேக்ஸிமம் பெருசா என்எல்டியோட சேஞ்சஸ் பாத்தீங்கன்னா மைல்ஸ் லூயிஸ் கெலி ஆனா, அதை தவிர்த்து வேற யாரும் மத்த எல்லாம் கிட்டத்தட்ட அதே சைடு தான். முஸ்கேரா ஆனா இன்கேபிபலா முஸ்கேரா ஆனா. ஆமா ஒரு பிளேயர்ஸோட முஸ்கேராலாம் சரியான கேம், வேற லெவல் கேம். சோ லைக் ஒருத்தரா சொல்லிட்டே போலாம். அதாவது மொஸ்கேரா வந்து எப்படின்னா, இந்த பகவதி படத்துல வந்து, அதாவது இந்த மூவி ரெஃபரன்ஸ்லாம் வந்து என்எல்டி ரிவ்யூல வந்து நம்ம ஏமந்த் ப்ரோ கொடுத்தது அதிகம். வரேன் ஒரு மூவி ரெஃபரன்ஸ் கூட கண்டிப்பா இந்த எபிசோட்ல முடிக்கிறேன். இந்த பகவதி படத்துல வடிவில் சொல்லுவாரு, டேய் அது பகவதி, இது குட்டி பகவதி, அது கேப்ரியல், இது குட்டி கேப்ரியல். சொல்லுங்க. நிஜமா சொல்றாரு. 13 மில்லியன் பவுண்ட்ஸ்க்கு வந்து இது வந்து அவன் இன்சேன் டிஃபெண்டர். அவன் வந்து ஒரு கப்ரியல் இன்காப்பியும் சரி, நார்த் டர்பில அவன் ஒரு எப்படி சொல்றது, வாய்டை ஃபில் வாய்டாவே தெரியல. அவங்க ரெண்டு பேரும் அப்படி ஃபில் இல்ல. அது என்னன்னா ஒரு பிளேயர் வந்து புதுசா ஒரு டீம்ல வரான், அந்த ஒரு அந்த நர்வஸ்னஸ், ஆங்ஸைட்டி அதெல்லாம் கிடையாது. வர நான் பாத்துக்கிறேன், இது ஏதோ என்னோட இது டே டு டே ஜாப் தானே, போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி. கிட்டத்தட்ட நம்ம டீம் டிஃபென்சிவ் வைஸ்ல வந்து எனக்கு பயந்து, அதாவது என்ன சொல்ற, திணறுனாங்க இல்ல பயந்து இது பண்ணாங்க. ஈவன் தோ நம்ம கோல் கன்சிடர் பண்ணாலும் நான் சொல்றேன், ஒரு செகண்ட் கூட எனக்கு அந்த மாதிரி தோணல. நம்ம டிஃபென்ஸ் வந்து இவனுங்க இவ்வளவு பெரிய டீம், இப்படி டெஸ்ட் பண்ணுவானுங்க, அப்படி டெஸ்ட் பண்ணுவானுங்க, என்னென்னமோ பேசினா கடைசி எனக்கு என்ன டெஸ்ட் பண்ணானுங்கன்னு தெரியல. நடுவுல வந்து இந்த ஸ்பானிஷ் குட்டி சாஸ் ஒண்ணு இருக்குது,
சுபி மெண்டி அவன் ம். என்னன்னா பண்ண இந்த கேம் வந்து கிட்டத்தட்ட வந்து லைக் இட் இஸ் ஒரு டாப் எலைட் கேமா இருக்க வேண்டிய இது ரெண்டு டீம் கூட இவன் வந்து அந்த கேமை வந்து அப்படியே உடச்சு போட்டான் செகண்ட் ஹாஃப்ல. ஒண்ணுமே ம். பண்ணல. அது பக்கத்துல பார்த்தா ஒரு பவர் ஹவுஸ் மாதிரி ஒரு இந்த மேன்சன் ஹவுஸ் மாதிரி பவர் ஹவுஸ் மாதிரி ஒரு ரைஸ் ம். பால் எடுத்து ஒரு ஒரு ஓட்டம் பாருங்க. இதெல்லாம் வந்து அப்படியே சும்மா பேருக்கு சொல்லலாம். ஆனா சில்ட்ரே செதற விட்டு ரொம்ப மாட்டான். இதெல்லாம் வந்து ஆமா ஆமா இதெல்லாம் வந்து ஃபேன்ஸ்க்கு நான் ஓப்பனா சொல்றேன், இதெல்லாம் என்ஜாய் பண்ணுங்க. இந்த ம். மாதிரி வந்து இந்த மாதிரி டீம் வந்து நம்ம டீம் இந்த மாதிரி ஆடக்கூடாதான்னு நம்ம எவ்வளவு வருஷம் நம்ம யோசிச்சிருக்கோம்னு நினைச்சு பாருங்க. ஏன்னா எனக்கு தெரியும் நிறைய பேர் வந்து நம்ம மீடியாவை நம்ம ஸ்கூட்டனைஸ் பண்றது வந்து ஆர்சனல் வந்து ஒரு நாள் பயன் அளவுக்கு கம்பீட் பண்ற அளவுக்கு இருக்கணும் ம். அப்படின்ற ஒரு வார்த்தை. எது ம். ஒரு காலத்தில் ஐவன் கசிரிஸ் பேசினது. ஆமா என்ன பயன் ஞாபகம் அலி இருக்கு? பிஎஸ்ஜி அண்ட் ரியல் மேட்ரிட் கம்பீட் பண்ணணும்னு சொன்னாங்க. கம்பீட் பண்ண சொன்னது அது இன்னைக்கு அதாவது நேத்து மேட்ச்ல தான் வந்து நீங்க அதை ம். பாத்தீங்கன்னா நம்ம டோ டு டோ கம்பீட் பண்ணியிருக்கோம். இன்ஃபேக்ட் வந்து அவங்கள விட நிறைய ஆஸ்பெக்ட்ஸ்ல பெட்டரா இருக்கும். ஸோ சொல்றதுக்கு எதுவும் பியூர் செவன் பண்றது, பாசிங், பிரessing வந்து கவுண்டர் பிரessing வந்து நேத்திக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச சீசன்லயே பெஸ்ட். ஆமா ஸ்பர்ஸ் ஆமா கேம் ஸ்பர்ஸ் இருந்தாலும் நம்ம எஃபர்ட்டே போடல. பட் ம். நேத்திக்கு வந்து இட் வாஸ் எஃபர்ட் இல்ல போட்டது. ஸ்பர்ஸ் கவுண்டர் ஒரு வேளைக்கு பிரஸ் நெகட்டிவ் ஃபுட்பால் தான் வந்தானுங்க. ஆனா இவனுக்கு டைரக்டா வந்து நம்மள ஐயா அட்டாக் பண்ணணும் அப்படிதான் ஐயா பண்ணானுங்க. நெகட்டிவ்லாம் இல்லையா, அது ஃபுட்பாலே இல்லையா. Please, சரி ஓகே. சொல்லுங்க சொல்லுங்க. பேசிக்கா இல்ல 5 டிஃபெண்டர் வச்சு ஆடுறத சொல்றேன். Yeah, yeah. பேசிக்கா வந்து அவங்க ஏதோ நீங்க சொன்னீங்கல்ல என்ஜாய் பண்ணி பார்க்கணும் அப்படின்ட்டு. நான் அதான் சொன்னேன். ஹரிபிராட் கூட அன்னைக்கு நான் பேசுறேன். ஸ்பர்ஸ் கேம்ல நான் ஃபுல்லா வந்து அந்த D4 ஆரம்பிச்சு D4 பார்த்ததுல இருந்தே நான் அது போனே எடுக்கல. ஆக்சுவலா மேட்ச் முடியற வரைக்கும் நான் இப்ப எடுக்கவே இல்லை. ஏன்னா வந்து அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணுவேன். அதுக்கு 100% இன்னும் ஒரு 50% அதிகமா பயன் கேம் என்ஜாய் பண்ணேன். அந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு பேனிக்னஸே இல்லாம இருந்தது. டிஸ்பைட் 1-1. ஏன்னா அது டிபிக்கல் பயன் கோல். அவங்க 1-1 ஈக்குவலைஸ் பண்ணது. அந்த கிமிச் டூ அந்த டைகனல் பாஸ் கட் பேக்ங்கிறது அது அது அவங்க பண்ணக்கூடிய ருட்டீன் திங். அது நாபரி டூ இது அந்த விங்கர்ஸ் பண்றது தான். பட் அது முன்னாடி எல்லாம் பண்ணியிருந்தோம்னா நம்ம வந்து மென்டலி ட்ரவுன் ஆயிருப்போம். ஏன்னா ஓகே அவங்க டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கிற வந்து ஒரு மைண்ட் செட் வந்திருக்கும். பட் இப்போ வந்து இந்த கோல் விட்டதுக்கு அப்புறம் அந்த கம்ப்ளீட் ஒரு 10 மினிட்ஸ் நம்ம தான் டாமினேட் பண்ணோம். அதுக்கப்புறம் அந்த செகண்ட் ஹாஃப் ஆரம்பிச்சதுலயே விடவே இல்லை. ஆக்சுவலா அவங்கள வந்து ஒரு பிரெட் பண்ணவே விடல. அது வந்து அட்டாக் ஆஃப்டர் அட்டாக் ஆஃப்டர் அட்டாக் வந்து கவுண்டர் அட்டாக்கா இருக்கட்டும், பில்டப் பிளேயா இருக்கட்டும், கார்னரா இருக்கட்டும், வந்து ரிலன்ட்லெஸ்ஸா இருந்தோம். அது வந்து ஐ திங்க் காம்பனி வந்து ரொம்ப அப்செட்டா இருக்கும் நான் பையனோட பெர்ஃபார்மன்ஸ். அது வந்து அவங்களை தப்பு சொல்ல முடியாது. அவங்க இது ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டு தான் வந்திருக்காங்கிறது என்னோட ஒப்பீனியன். கவுண்டர்ல அடிச்சிடலாம், ஏதாவது பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க மைண்ட் செட் வந்திருக்கலாம். பட் ஆனா கவுண்டர் நம்ம தான் அடிச்சோம். அதான் சொல்றேன், கவுண்டர்ல நம்ம தான் அடிச்சோம். பிளஸ் ஆனா பயன் கிரெடிட் கொடுக்க வேண்டிய விஷயத்துல ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ் சமயம் விளாண்டாங்க. அது வந்து கோலுக்கு போறதுக்கு முன்னாடி, செட் பீஸ் கோல் போறதுக்கு முன்னாடி அவங்க வந்து அந்த ரிலன்ட்லெஸ் பாசிங், பிரஸிங் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஒன்ஸ் இந்த நமக்கு ஒரு 2-3 செட் பீஸ் கிடைச்சோன்னே அவங்க அப்படியே ஓகே அவங்களுக்கு அந்த ஒரு செட் பீஸை பார்த்து பயந்துட்டாங்க. ஓப்பனா சொல்லணும், அந்த ஜோனாதன் அவன் கிளியர் பண்ணா அவன் வந்து ஒரு செகண்ட்ல பயந்துட்டான். அந்த சாக்கா டிம்பர் கோலுக்கு முன்னாடி இன்னொரு செட் பீஸ் கிடைக்கும் ரைட் சைடு, டெக்லன் ரைஸ். ஸோ அது அங்கேயே பயந்து அவனுக்கு நல்லா தெரிஞ்சது. பட் சாக்கா அந்த டிம்பர் கோல் போட்டவனே காம்பனி மூஞ்சி பார்த்தவனே எனக்கு தெரிஞ்சது ஓகே இது வந்து நம்மளா சொதப்பி ஏதாவது பண்ணாதான் உண்டுங்க, அப்பதான் தோப்போம். இல்லாட்டி இந்த மேட்ச் வேற ஃபீஸிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இல்ல ஒரு தடவை செட் பீஸ் நமக்கு கிடைக்கும் போது அது வரைக்கும் கத்திக்கிட்டு இருந்த அந்த பயன் ஃபேன்ஸ் ஒரு தடவை செட் பீஸ் கொண்டு சொன்னா அப்படியே அமைதியாயிடுறானுங்க. இதை வந்து நம்ம ஃபேன்ஸ் யாருமே அதை அப்சர்வே பண்ண மாட்டேங்கிறீங்க. செட் பீஸ் வந்தா மத்த டீம்ஸ் வந்து நம்ம டீமை பார்த்து பயப்படுது, லிட்டரலா பயப்படுது. அவங்களால வந்து இன்ஃபேக்ட் இந்த கேம்ல பாத்தீங்கன்னா நமக்கு சாக்காவோட கோல் வந்து வேற, சாக்கா வந்து கொடுத்த செட் பீஸ் டெலிவரி வேற லெவல் செட் பீஸ் டெலிவரி, அது டிம்பர் அடிக்கிறான். அதுக்கு அடுத்து நடந்த சில டெலிவரிஸ்லாம் இவ்வளவுதான், ரொம்ப 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 க்ளோஸ். மெரினோல கொஞ்சம் ஆங்கிள் பைஸ் பண்ணி அடிச்சிருந்தானா கண்டிப்பா மெரினோ கோல் போட்டுருக்காங்க. அந்த டிம்பர் கோலுக்கு வந்து சாக்கா வந்து கிராஸ் பண்ணும்போது கமெண்டேட்டர் அப்பதான் சொல்லுவான், பாயன் வந்து இந்த செட் பீஸ்க்கு வந்து நிறைய பிராக்டிஸ் பண்ணிருக்காங்க சொல்லி முடியதுக்குள்ள டிம்பர் கோல் அடிச்சிருவான். சொல்லி பிராக்டிஸ் பண்ணிருக்காங்க, பிராக்டிஸ் பண்ணா என்ன, அதான் அடிச்சிட்டாங்களே. ஏதோ ஒரு அக்கௌண்ட்ல போட்டிருந்தாங்க, அந்த அக்கௌண்ட்ல போட்டிருந்தாங்க பயன் போர்டு கோச்சிங் ஸ்டாஃப் வந்து they were very concerned about set pieces. ஏன்னா அவங்க வந்து செட் பீஸ் ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் கிடையாது டிஃபெண்டிங்ல.
பாக்ஸ் ம். டிஃபெண்டிங்ல அவங்க வந்து 2 பேருமே ஸ்பெஷலிஸ்ட் கிடையாது. ஒப்பமன்கான ஒயிட் டிஃபெண்டர் தான், பாக்ஸ் டிஃபெண்டர் கிடையாது. ஸோ ம். வந்து அந்த கன்சர்ன்ஸ் இருந்துட்டு தான் இருந்தது. அதே மாதிரி தான் தெரிஞ்சது ஃபர்ஸ்ட் கோல். சரி, அதே மாதிரி செகண்ட் கோலோடதுமே பாத்தீங்கன்னா மடுவேக்கு ம். பாக்ஸ் டிஃபெண்டிங் வந்து போரா பண்ணாங்க. ம். நல்லாவே தெரிஞ்சு. ஸோ நத்திங் டு டேக் அவே. சுபிமெண்டி வேர்ல்ட் கிளாஸ் டீம். டெக்லான் ரைஸ் வந்து ரேன் த ஷோ சொல்லணும். பட் வந்து அவனுக்கு அந்த எப்போ அந்த சாக்கா சப்ஸ்டியூட் பண்ணிட்டு ஒரு அந்த அந்த என்னது கேப்டன் ஆர்ம் பேண்ட் எடுத்து இவங்கிட்ட கொடுப்பான். யாரு கொடுத்தோடனே யாருகிட்ட கொடுப்பாரு? டெக்லான் ரைஸ் ரைஸ் கிட்ட ரைஸ் ரைஸ் கிட்ட. ஆமா ஆமா. அந்த ஆர்ம் பேண்ட் உள்ள போனோடனே என்ன தெரியல, பவர் அப் ஆன மாதிரி கிட்டத்தட்ட சொல்றது டியூரசல் பேட்டரி அந்த மாதிரி அடுத்த கீர் ஆ. போயிட்டான். அந்த கூலியில வந்து ரஜினி வந்து அந்த மைக் ஆஃப் பண்ணிட்டு நீ என்னை பத்தி எல்லாமே விசாரிச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவான்ல. அந்த மாதிரி வந்துட்டு நீ வந்து இப்பதான்டா பாரு, நீ கேப்டனா இருக்கிற, எப்படி ஆடுறன்னு மட்டும் பாடுறான்னு சொல்லிட்டு அந்த பர்ஃபார்மன்ஸை காமிச்சான். என்ன எங்கேயோ பாத்திருக்கேன்னு சொன்னல, இன்னுமா என்ன தெரியல தெரியல அப்படின்னா பே, பே, பே. அப்படியே ரியல் மேட்ரிட் கோலை காட்டும். முக்கியமான விஷயம், ரியல் மேட்ரிட் கோல் வந்து புஸ்கஸ்க்கு வந்து நாமினேட் ஆயிருக்கு. மக்களே அவார்ட் பண்ண போடுங்க, நான் கமெண்ட்ல வந்து லிங்க் போட்டு விடுறேன். நம்ம அது- ரைஸ்க்கு நம்ம பண்ணாம வேற யாரு? ஆமா ஆமா. இன்னொன்னு ஆகாஷ், நான் என்ன சொல்ல விருப்பப்படுறேன்னா, இந்த செகண்ட் ஹாஃப்ல வந்து இப்ப எல்லாருமே பேசுற விஷயம் தான், இன்னைக்கு ஃபுல்லா எல்லாம் பேசியிருப்பாங்க. இந்த மாதிரி 1-1 போனா கண்டிப்பா ஆர்சனல் வந்து பாட்டில் பண்ற டீம் தான் அப்படின்னு. ஆனா அந்த சப்ஸ்டிடியூஷன் வந்து கரெக்டா நடந்தது. கலஃபியூட்டி டு ஸ்கெலி அண்ட் சாக்கா டு மார்டினெல்லி. நார்மலா வந்து சாக்காலாம் வந்து பை ரைட் என்எல்டிலேயே 3-1 போகும்போதே தூக்கி இருக்கணும், இல்ல 4-1 போகும்போது தூக்கி இருக்கணும், பட் தூக்கல. பட் 70 மினிட்ஸ்ல தூக்குறதுலாம் பெரிய விஷயமா இருக்கு. இன்னொன்று கலஃபியூரிலாம் ஒரு 80 மினிட்ஸ் ரெஸ்ட் கொடுத்து 20 மினிட்ஸ் போய் லாடு, 70 மினிட்ஸ் ரெஸ்ட் கொடுத்து 20 மினிட்ஸ் போய் லாடு சொல்றதே புதுசா இருந்துச்சு. அதை பத்தி நீங்க எதிர்பார்த்தீங்களா? இல்ல, இது வந்து நம்ம மடுவைக்கு மார்டினெல்லி ஒன்ஸ் அவைலபிள் நான் என்ன எதிர்பார்த்தேன்னா, நார்த் லண்டன் டர்பிலே ஓகே, ஏன்னா அவனுக்கு ஒன்றும் பெருசா பண்ணல, ரொட்டேட் பண்ணிடுவான். அப்கோர்ஸ் நான் பென் வைட் முன்னாடியே வருவான் அந்த மாதிரிலாம் நினைச்சேன். ஆக்சுவலா பென் வைட் வரவே இல்லை நார்த் லண்டன். பட் வந்து சாக்காவை ஒரு கேம் 1-1 கேம் ஸ்டேட்ல வந்து எடுத்தது, இன்ஜுரி ரிகார்ட்லெஸ் ஆஃப் இன்ஜுரி ஆனா எடுக்கிறது வேற, அவன் ஆடி 1-1 எடுத்தது இதுதான் ஃபர்ஸ்ட் கேம். ஆமா 1-1 ஆமா. வந்து ஒரு மடுவைக்கு ரைட் சைடுல கான்பிடண்டா போட்டு மார்டினெல்லி லெஃப்ட்ல கொண்டு போறான். ஏன்னா சாக்கா வந்து நம்மளோட டாலிஸ்மேன், அது வந்து நம்மளோட பெஸ்ட் அட்டாக்கர், முன்னாடி இருந்தே இருந்திருக்கு. ஸோ அந்த அளவு கான்பிடன்ஸ் வந்து ஆர்டெட்டா வந்து பிளேயர்ஸ் கொடுக்குறான். ஏன்னா வந்து நான் வந்து ஐ வாஸ் வெரி சர்ப்ரைஸ் சாக்காவை தூக்கினோம். நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் என்ன நினைச்சேன்னா, ஓகே மெரினோ மிட்ஃபீல்ட்ல கொண்டு வந்துட்டு மார்டினெல்லி சென்டர் ஃபார்வர்ட் அந்த மாதிரி தான் யோசிச்சேன். பட் ஸ்ட்ரெயிட்டாவே சாக்காவை தூக்கினது ஐ வாஸ் ரியலி சர்ப்ரைஸ். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஸ்குவாட் குவாலிட்டி டெப்த் வந்து இருக்கிறது, அந்த குவாலிட்டி மேட்ச் பண்ற அளவுக்கு பிளேயர்ஸ் இருக்காங்க. மேனேஜரும் ட்ரஸ்ட் பண்றான். மேனேஜரும் வந்து முன்னாலாம் வந்து இந்த மாதிரி யோசிக்க மாட்டான். ஆர்டெட்டா முன்னாடிலாம் பண்ண மாட்டேன், ஏன்னா he didn't have the players. அதான் வந்து ரியாலிட்டி. இப்போ இருக்கு, கரெக்டா யூஸ் பண்றான். இது வந்து லாங் மே கண்டினியூ. ஏன்னா வந்து கைகோரஸ் ஹவர்ஸ் வந்தோன்னே, ஏன்னா ஹெசூஸும் வந்து ரொம்ப ஷார்ப்பா இருக்காங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. கன்னட் பிளாக் வந்து கூட போட்டிருந்தேன், ஹெசூஸுமே வந்து பயங்கர ஷார்ப்பா இருக்கான் ட்ரைனிங். ஏன்னா இவங்க எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் பயங்கர காம்படிஷன் இருக்கும் அட்டாக். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி பிளேயர் வந்து இப்போ கான்ட்ரிபியூட் பண்ணி தான் ஆகணும். அவன் பிளேயர்ஸை வந்து இது பண்ணணும், இன்க்ளூடிங் எஸ்ஏ நீ என்னதான் ஹேண்ட்ரிக் போட்டாலும் அவன் அடுத்த கேம் ஆடலன்னா இன்னொருத்தா இருக்கான் பின்னாடி பெஞ்ச்ல. ஸோ அந்த அளவு குவாலிட்டி வந்து ஆண்ட்ரே பர்ட்டா பில்ட் பண்ணியிருக்கான் வித் ஆர்டெட்டா. ஸோ வந்துட்டு நம்ம கரெக்டா ரொட்டேட் பண்றோம். ஒரே ஒரு கன்சர்ன் நான் ஹரிப்ரோட்ட சொன்னேன், இது நான் யார்ட்டையும் சொல்லக்கூடாதுங்கிறது மைண்ட்ல இருந்துட்டு தான் இருக்கு. பட் டெக்லான் ரைஸ், சுபிமெண்டி இஸ் ஆர், அதாவது ஹோல்டிங் 6 நம்பர் 8. ஆமா, இவனுக்கு 2 பேர் தான் கோர் பிளேயர்ஸ். இது வந்து இவங்க 2 பேருக்கும் ஃபிட். எல்லாரும் வந்து வேண்டிக்கிறது என்ன வேண்டிக்கிறோமோ இல்லையா, இவங்க 2 பேர் எண்ட் ஆஃப் த சீசன் வரைக்கும் ஃபிட்டா இருக்கணுங்கிறத என்னோட இது. ஏன்னா வந்து மற்ற பொசிஷன்ல லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் எல்லாருமே இருக்காங்க. இவங்க 2 பொசிஷன்ல தான் வந்து குவாலிட்டி ரீப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு ஃபேக்டர் கிடையாது. பட் இவங்க 2 பேர்த்த வந்து கரெக்டா ரொட்டேட் பண்ணுங்கிறத என்னோட ஃபேக்டர். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 3-0 2-0 லீட்ல இருக்கோம் அப்படின்னா இட்ஸ் பெட்டர் டு டேக். ஏன்னா ஒன்ஸ் கைகோரஸ் ஹவர்ஸ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் மெரினோ அண்ட் நார்கார்டுக்கு வந்து நிறைய சான்ஸ் கொடுக்கணுங்கிறத என்னோட ஒப்பீனியன். அப்கோர்ஸ் கைகோரஸ் ஆடி இருந்தா மெரினோ கொண்டு வந்திருப்பான் ரைஸுக்கு பதிலாக 3-1 ஸ்டேட்டுக்கு அப்புறம். ஸோ அது வந்து நடக்கணும். ஏன்னா இவங்க 2 பேரும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சுபிமெண்டி எஸ்பெஷலி. ரைஸ் வந்து எப்பவுமே இம்பார்ட்டன்ட் தான். சுபிமெண்டி ஒன்ஸ் நம்ம கிளப் வாங்கினதுல இருந்து அவனோட இம்பாக்ட் வந்து பயங்கர நெக்ஸ்ட் லெவல்ல போயிருக்கு. இன்னொன்னு நான் என்ன சொல்றேன்னா, ஏன்னா இப்பதான் ஆர்டிக்கல்ல வந்துச்சு இந்த மாதிரி டிசம்பர்ல வந்து டிசம்பர் டு மார்ச் வந்து பேக் டு பேக் கேம்ஸ் நிறைய இருக்கு, இங்கதான் வந்து இன்ஜுரி நைட் மேட்ச் இருக்கும்னு சொல்றாங்க. இதை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணலாம்?
இல்ல அதுதான் சொல்றேன். ஒன்ஸ் நம்ம இப்ப இருக்கிற பிளேயர்ஸ் கரெக்டா மேனேஜ் பண்ணோம். நமக்கு என்ன ஒரே கன்சர்ன்னா நம்ம 1 in 1 out பாலிசி டிரான்ஸ்ஃபர் விண்டோல பண்ற மாதிரி தான் நமக்கு ஆயிட்டு இருக்கு. இன்ஜுரிஸ் வந்து வருது, ஒருத்தன் வரான், இன்னொருத்தன் போறாங்க. ரொசார்ட் வந்து ஹோப்ஃபுல்லி இட்ஸ் நாட் அ பிக் இன்ஜுரி. அவன் வந்து ஒன்ஸ் கைகோரஷ், ஹவர்ட்ஸ், ஹெசூஸ் எல்லாருமே வந்ததுக்கு அப்புறம் நமக்கு வந்து கரெக்டா ரெடி பண்ணும். கப்ரியல் அஃப்கோர்ஸ் அவன் 2 மாசம் இருக்க மாட்டான். டிசம்பர் 2 வரதுக்கு சான்ஸ் இருக்கு. பட் கேம் டு கேம் வந்து ஓகே, இந்த கேம் முடிஞ்சுதா டக்குன்னு வந்து ஒரு 5 பேர்த்து கரெக்டா ரொட்டேட் பண்ணி அந்த மினிட்ஸை ஷேர் பண்ணி இந்த கேம்க்கு இவன் இந்த கேம்க்கு இவன்ங்கிற மாதிரி நம்ம வந்து கரெக்டா ரொட்டேட் பண்ணோம்னா டிசம்பர் 2 மேட்ச் மேனேஜ் பண்ணலாம். ஏன்னா ஸ்குவாட் இருக்கு. முன்னாடி ஸ்குவாட் இல்லைன்னா வந்து ஓவர் பிளே பண்ணி இன்ஜுரி ஆகுறது வேற. ஆர்டேட்டா வந்து நான் நிறைய வாட்டி கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கேன். இந்த வாட்டி அவன் வந்து இஸ் ரொட்டேட்டிங் த ஸ்குவாட் வெரி வெல், ரியலி வெல். இருக்கிற ஸ்குவாட சாக்காவை தூக்கிட்டு மடுவேகை ரைட்ல போட்டு பயன் கேம்ல சாம்பியன்ஸ் லீக்ல ஒரு பயங்கரமான ஒரு க்ரூசிங் கேம்ல வந்து நீ வந்து கான்பிடண்டா அவனை போட்டு அவன் கோல் அடிச்சு பண்றான்னா அவன் வந்து ஹேஸ் தி ட்ரஸ்ட் இன் தி ஸ்குவாட். நல்லா ஷோ பண்றான் ஆக்சுவலா. பட் இதை வந்து நம்ம கம்ப்ளீட்டா மேனேஜ் பண்ணி கொண்டு போறோம். பட் நேற்று எக்ஸப்ஷனல் கேம். பயனை வந்து ஓட விட்டது வந்து செகண்ட் ஹாஃப்ல அவன வாழ்க்கையிலேயே எனக்கு தெரிஞ்ச அவங்க ஃபேன்ஸ் வந்து ஒரு ஏன்னா இத்தனை மேட்ச் அன்பீட்டன், 19 கேம்ஸ் அன்பீட்டன் பயன் மியூனிக். இப்போதான் தோக்குறானுங்கன்னா அந்த அளவுக்கு நம்ம ஆடி இருக்கோம். இட்ஸ் நாட் தட் ஈஸி. ஏன்னா பயன் வந்து ஒரு கேன் டீப்பா இருந்தா அவன் திரும்பி ஒரு பாலை போட்டானா முடிஞ்சது. அந்த ஃபர்ஸ்ட் கோல் அப்படிதான் போச்சு. கிமிட்ஸ் போட்டான், இதே பால் கேன்னாலையும் போட முடியும். ஸோ அந்த அளவுக்கு அவனுக்கு குவாலிட்டியான டீம். ஸோ அதை எதுவுமே தப்பு சொல்ல. பட் ஆனால் அவங்கள வந்து ஒரு செகண்ட் ஹாஃப்ல கம்ப்ளீட்லி நல்லிஃபை பண்ணும். இந்த மாதிரி வந்து நல்லிஃபை பண்றது வந்து யூ ஹேவ் டு கிவ் தி கிரெடிட். அது நம்ம ஃபேன் பேஸ் கொடுக்கணும். அவ்வளவுதான். இது வந்து நான் ஒண்ணு கேக்குறேன். முக்கியமான பாயிண்ட் என்னன்னா இவர் சொன்னதுல ஆக்சுவலா வந்து நம்ம டிஃபென்ஸ்க்கு வந்து ஓரளவு டிஃபென்ஸ்க்கும் அட்டாக்குக்கும் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நமக்கு வந்து அதை சப்ஸ்டான்ஷியேட் பண்ற அளவுக்கு பேக்கப்ஸ் இருக்கு. மிட்ஃபீல்ட்ல மட்டும் நம்ம வந்து ரைஸும் ஜூபி மெண்டியும் எடுத்துட்டு வேற ஒரு பிளேயரை போட்டா எப்படி நம்மளோட டீமோட குவாலிட்டி இருக்கும்ன்றது நமக்கு இன்னும் தெரியல. இது வரைக்கும் நம்ம அதை பார்த்ததும் இல்லை. அதை பார்த்தோம்னா அதனாலதான் இருக்கிற அதுதான் ஒரு பிரச்சனையா வேணா பார்க்கலாம் தவிர. பட் ஆனா இந்த கேம்ல எடுத்துக்கோங்களேன், அந்த கோலுக்கு வந்து நம்ம வந்து யாருமே வந்து பெருசா என்ன சொல்றது ரொம்ப புனம்பெல்லாம் கிடையாது. மைல்ஸ் லூயிஸ் கெல்லி வந்து நல்லா இல்லையா, அவனை தூக்கிட்டு கேலஃபரி போட்ட உடனே கேலஃபரி வந்து அவன் ஒரு ஸ்டெப் காட்டுறான், ஒரு ரன் எடுத்து ஒரு அந்த ஒரு கிராஸ் ஒன்று போட்டான் பாருங்க, வேற லெவல் கிராஸ். யாரு கலஃபரியா? கேலஃபரி தான் வந்த ஃபியூ செகண்ட்லயே போட்டான். அந்த இல்ல அவன் வந்த உடனே அந்த டீம் டைனாமிக்கே டோட்டலா சேஞ்ச் ஆயிடுச்சு. ஆக்சுவலா வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல மைல்ஸ் லூயிஸ் கெல்லி அவ்வளோ வந்து ஃப்ரண்ட் மிட்ஃபீல்ட்லயோ இல்லைன்னா வந்து அட்டாக்கிங் பொசிஷன்ஸ்லயோ ரொம்பலாம் போல. ஓரளவுக்கு வந்து லைக் அவனுக்கு வந்து அந்த த்ரெட் தெரிஞ்சதுனால பின்னாடியே தான் இருந்தான், ரொம்ப முக்காவாசி பின்னாடி இருந்தாலும் ஈ காட் இன் நோ மேன்ஸ் லேண்ட் அந்த கோலுக்கு. அவன் வந்து அவன் பேச ட்ரஸ்ட் பண்ணா, அவனை விட பேஸ் வந்து அவன் பேர் என்ன, மைக்கேல் ஒலிஸ். அவன் வந்து அழகா போட்டு அந்த குட்டி பையன் ஒரு சுட்டி குழந்தை கால் இப்பதான் பாக்குறேன். இது வரைக்கும் இந்த மேட்ச்ல இது வரைக்கும் பயனுக்கு இப்படி ஒரு பிளேயர் இருக்கான்றது எனக்கு நேற்று மேட்ச்ல பார்த்தா தெரியும். 42 யாரு இந்த 42 நானும் தேடிக்கிட்டே இருந்தேன். கடைசியா பார்த்தா அவன் பேரு கால் லெனாட்டா, சின்ன பையனா. சோ அவனை வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு மாதிரி ரோமிங் மிட்ஃபீல்டர் ஆடிட்டு இருக்கானுங்க. ஃபர்ஸ்ட் எல்லாம் போட்டு நம்மள போட்டு லைட்டா அடிச்சானுங்க பாத்தீங்கன்னா. அப்புறம் அந்த ரெஃப்ரி வந்து 2-3 எல்லோ கார்டு கொடுக்குற வரைக்கும் போட்டு அடிக்க ஆரம்பிச்சானுங்க. நல்லா கவனிச்சிங்கன்னா அதுக்கப்புறம் அந்த எல்லோ கார்டை பார்த்தோட சரி கொஞ்சம் நம்ம அமைதியா இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ண. ஆனா செகண்ட் ஹாஃப்ல நம்ம போட்டு அடிக்க ஆரம்பிச்சோம். ஆமா ஆமா ஆமா, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சோ திஸ் டீம் ஆர்சனல் டீம் கிட்ட இருக்கிற பிக்கஸ்ட் கிரிட்டிசிசமே we get bullied easily னு வானுங்க. ஆனா இப்பனா வந்து எவனா புள்ளி பண்றா திருப்பி வா திருப்பி கொடுக்குற அப்படின்ற மாதிரி. அன்னைக்கு இந்த மாதிரி நுவான்சஸ் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்து. அதுவும் பயன் மாதிரி ஒரு டீம் போன இந்த பயன் மட்டும் இல்ல, போன யூசிஎல் ஃபிக்சர் அகைன்ஸ்ட் அத்லெட்டிகோ மேட்ரிட் அங்கேயும் பாருங்களேன், அவன்லாம் வந்து அவனை வச்சு செஞ்சோம். அப்போ வந்து அதுக்கான டியூ கிரெடிட் கொடுக்கல. இப்ப பயனுக்கு வரோம், பயனுக்கும் கொடுத்துருக்கோம். அவனுக்கு சொல்றவங்க சொல்லிக்கிட்டே தான் இருப்பான். ஆனா நம்ம வந்து நம்ம வேலையை பார்த்துட்டு அப்படியே போயிட்டே இருக்காங்க. டீமும் நீங்க போஸ்ட் மேட்ச்ல வந்து நம்ம ரைஸோட இதுவும் அப்படிதான் பேசிட்டு இருந்தாங்க. பட் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது அந்த செகண்ட் கோல் தான். பிரைமரி அந்த செகண்ட் கோல் தான். ஏன்னா செகண்ட் கோல்ல வந்து எப்படின்னா யாருமே எதிர்பார்க்கல. அது ஆக்சுவலி நானே எதிர்பார்க்கல. இல்ல நான் கட் பேக் பண்றதுக்கு பதிலா மேபி அவன் செகண்ட் போஸ்டுக்கு ட்ரை பண்ணுவான் நினைச்சேன். நீட்டா அது மேனுவல் நோயர் பிடிக்க முடியாத. ஏன்னா மேனுவல் நோயர் வந்து பயங்கர அத்லெட்டிக் கோல் கீப்பர். லைட்டா கை வச்சு அப்படி போயிடும். கரெக்டா அவன் போக்கஸ் அந்த ஆங்கிள் இருந்து கரெக்டா போச்சு மடுவேகை காலிக்கு.
அது எப்படின்னா ஒரு மாதிரி ஒரு மாதிரி ஒரு 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 ஸ்பேஸ். அது நீ கிட்ட வரலாமா வேணாமான்ற மாதிரி இந்த மாதிரி யோசிக்கிற இடம் கரெக்டா அந்த இடத்துல தான் போட்டான். நீ கொஞ்சம் பின்னா போனா மேன எகிரி குதிச்சு ஏதாவது சேவ் பண்ணிருப்பான். அந்த இதுல நம்ம முன்னாடி வரலாமா வேணாமா அப்படின்ற ஒரு டவுட் இருந்துகிட்டே இருந்துச்சு அவனுக்கு. பட் யா அது சரியான கிராஸ் மடுவைக்கவும் சரியான கோல். இது மடுவைக்கோட ஃபர்ஸ்ட் கோல். ஆமா, மதுவைக்கு ஃபர்ஸ்ட் கோல். ஃபர்ஸ்ட் கோல் சாம்பியன் லீக்கோட கோல். சாம்பியன் லீக்கும் ஃபர்ஸ்ட் டைம் அட்லெட்டிகோ பில்பாவோ கோல் அண்டாரு. அதுக்கப்புறம் சாம்பியன்ஸ் லீக்ல ஆர்சனலுக்கு முதல் கோல், சாம்பியன்ஸ் லீக்ல முதல் கோல். ஆமா ஆமா இருந்திருக்காங்க சாம்பியன்ஸ் லீக் ஆடி. ஆனா இப்பதான் ஒரு கோல். இப்பதான் முதல் கோல். ரைட்டு. சரி, எனக்கு இன்னொரு கேள்வி இருக்கு பாலாஜி ப்ரோ. எனக்கு என்ன கேள்வினா, ஓகே ஆர்சனல் இப்போதைக்கு சாம்பியன் லீக்ல டேபிள்ல நம்பர் 1. ஓகேயா? இல்ல நம்பர் 1 கிடையாது. நம்பர் 1 ஆமா நம்பர் 1 ஆமா நம்பர் 1. ஓகேயா? 5 கேம் இருக்கோம், 5 கேம் ஜெயிச்சிருக்கோம், ஒரு கோல் தான் கன்சீட் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு பெரிய ரெக்கார்ட் தான். பட் ஆஃப்கோர்ஸ் போன சீசன் சாம்பியன் லீக் இந்த ஃபார்மேட்ல வந்து பிஎஸ்ஜி என்ன தான் டாப் பிலோ 8ல முடிச்சாலும் அவங்க சாம்பியன் ஆயிருக்காங்க. லிவர்பூல், ரியல் மேட்ரிட்லாம் குவார்டர் ஃபைனல் ரவுண்ட் ஆஃப் 2லயே வெளியே இருக்காங்க. ஸோ இது முக்கியமா இல்லையானா என்ன கேட்டிங்கன்னா கண்டிப்பா முக்கியம் தான். ஏன்னா எல்லா கேமும் ஜெயிக்கிறது தான் ஒரு ஃபேனுக்கு ஆசை. என் டீம் வந்து ஒரு கேம் விளாண்டுச்சுன்னா அந்த கேம் வந்து என்டர்டெயின் பண்ணணும், அந்த கேம் அதை ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஓகே, ஸோ இப்போ நம்ம 1ல இருக்கோம். இந்த விஷயத்த வந்து இன்னொன்று விஷயம் நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதுன்னா, கேப்ரியல் என்ஜே. எப்போ என்ஜே நம்ம அசிஸ்டன்ட் கோச்சா வந்தாங்களோ அன்னையிலேருந்து வந்து இந்த டீம் கொஞ்சம் அழகா பில்ட் பண்ணிட்டு வந்திருக்கு. இப்போ வந்து ஒரு ஆகஸ்ட்லேருந்து ஆரம்பிச்சு அழகா பில்ட் பண்ணி இன்னைக்கு வந்து எல்லா காம்படிஷன்ல கரெக்டா வந்துட்டு இருக்கு. ஸோ அவரோட இன்வால்வ்மெண்ட் பத்தி சொல்லுங்க, என்ஜியோட இன்வால்வ்மெண்ட் அண்ட் நம்மளோட நம்பர் 1 பொசிஷன் இன் சாம்பியன்ஸ் லீக் சொல்லுங்க. சி பேசிக்கா வந்து எனக்கு பாயிண்ட்ஸ் வந்து எதை கேட்டீங்கன்னா என்ன பர்சனலா கேட்டீங்கன்னா பாயிண்ட்ஸை விட நம்ம கம்பீட் பண்ணோமா அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட். இப்போ சில கேம்ஸ்லாம் வந்து நம்ம கம்பீட்டே பண்ண மாட்டோம். சில கேம்லாம் வந்து நம்ம மேட்ச் டிராடரே எடுத்தா நின்று எடுத்தா ஓகே, இதை எடுத்தா போதும் அப்படின்னு நம்ம லைக் கப்பல் ஆஃப் சீசன்ஸ் பேக் நம்ம வந்து ஒரு அப்ரோச் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து இந்த கேமை வந்து நம்ம ஜெயிக்கணும்ன்றதை விட தோத்துறக்கூடாது அப்படின்ற ஒரு அப்ரோச் இருந்துச்சு. இப்போ என்னன்னா நம்ம டோ போக ஆரம்பிச்சிட்டோம். எல்லா கேமும் சரி, ரிகார்ட்லெஸ் ஆஃப் ரிசல்ட். ஓகே, நமக்கு கண்ட்ரோல் வேணும். ஆனா கண்ட்ரோல் இருந்தாலும் நம்ம வந்து இந்த கேம் எப்படி ஜெயிக்கலாம்னு தான் அந்த ஒரு யாரோ ஒருத்தர் எழுதின ட்விட்டர்ல நம்ம வந்து ஆர்சனல் வந்து நம்பர் ஆஃப் பேக்வர்ட் பாசஸோட ஃபார்வர்ட் பாசஸ் நிறைய போடுறோம். ஆமா ஆமா, இத வந்து ஃபேன்ஸ் பார்த்தாலும் தெரியும். ஏன்னா நம்ம நிறைய டீம் நம்ம வந்து போன வருஷம் ஆர்டெட்டாவோட பிக்கஸ்ட் கிரிட்டிசிசம் ரொம்ப பின்னாடி பேக் பாஸ் பண்ணிட்டு இருக்கோம். பாஸ் நம்ம நிறைய பண்ணிட்டு இருக்கோம், பின்னாடியே பண்ணிட்டு இருக்கோம், பாலை வச்சுக்கிறோம், பாலை நம்ம முன்னாடி ப்ராக்ரஸ் பண்ண மாட்டோம். ஆனா இந்த வாட்டி வந்து ரொம்ப எவிடென்டா தெரியுது, பிளேயர்ஸும் சரி டீமும் சரி முன்னாடி இருக்கிற பிளேயர்ஸ், அதாவது வந்து அவங்க ஆப்போசிஷன் ஆஃப்ல இருக்க பிளேயர்ஸ்க்கு பாஸ் நம்பர் ஆஃப் பாசஸ் பண்றது வந்து பின்னாடி இருக்கவங்க பாஸோட அதிகம். ஸோ நம்ம கம்பீட் பண்றோம். இதுக்கு வந்து முக்கியமான காரணம் என்னன்னா நம்ம வந்து சேஞ்ச் இன் தாட் ப்ராசஸ் தான். மெயினா வந்து ஆர்டெட்டா மட்டும் சொல்ல முடியாது, ஹைன்ஸும் தான். ஹைன்ஸ் வந்து நமக்கு இது நிறைய விஷயங்கள் இருக்கலாம், லெஃப்ட் பேக் இதெல்லாம். ஆனா எஸ் brought some nasty edge to us. nasty edgeனா எப்படி சொல்றேன்னா, நம்மள பார்த்தோம்னா டிஃபென்ஸ்ல அரகன்ஸ் இருக்கு. ஆமா, அரகன்ஸ் இருக்கு. அது எப்படின்னா வந்து நீ என்ன தாண்டி போயிடு பாத்துக்கலாம். ஓகே, அவன் தாண்டி போவான் தாண்டி போக மாட்டான், என்னைக்காவது ஒன்னா போறான்ற மேட்டர் இல்ல. பட் அந்த ஒரு செட்டப் ரெடி பண்ணிட்டோம்னா எந்த டீம் இருந்தாலும் ஆர்சனல் ரொம்ப டிஃபென்சிவ்லி ஸ்ட்ராங்டா, நம்ம ஏதாவது பண்ணணும்டா அப்படின்னு அந்த ஒரு இப்போ டீம்ஸ் வந்து அவங்க கிட்ட நம்ம வந்து ரன் பண்றோம் வச்சுக்கோங்களேன், அவங்கள டேக்கிள் பண்றதுக்கு யோசிக்கிறாங்க. டேக்கிள் பண்ணி பால் கார்னர்ல போக கூடாது. நீங்க அதை பாத்தீங்கன்னா தெரியும், போக கூடாதான்னு யோசிக்கிறானுங்க. சோ அகைன் அவங்க என்னன்னா அதுதான் முக்கியமான. இப்ப இந்த ரைஸ் வந்து ஓடுவான், ஒரு ரன் எடுப்பான். அத வந்து நம்ம அவங்களோட இதுல வந்து ஜோசுவா கிமிச் வந்து சும்மா ஜாக் பண்ணிட்டே வருவான். அவனை டேக்கிளே பண்ண மாட்டாங்க. ஏன் டேக்கிள் பண்ண மாட்டான்? பால் வந்து கார்னர் போயிடும், செட் பீஸ் வந்துரும். சோ டீம்ஸ் வந்து அப்ராப்டா யோசிக்கிறாங்க, இதெல்லாம் வந்து நான் அவங்களை அட்டாக் பண்ணா நமக்கு பிரச்சனை வரும் அப்படின்ட்டு. இது வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் திங். இதெல்லாம் வந்து எப்படி சொல்றது, இதெல்லாம் வந்து ஹைன்ஸ் மாதிரி ஒரு பர்சனாலிட்டிகளை தான் கொண்டு வரும்னு நான் நினைக்கிறேன். ஆர்டெட்டா மட்டும் அவனால மட்டும் இதை கொண்டு வந்திருக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தெரியல எனக்கு. வந்து அது வந்து ஒரு மென்டாலிட்டி ஷிஃப்ட் தான்.
ஆமா ஒரு ஒரு ஆமா ஒரு ஒரு மேனேஜரால டாக்டிக்ஸ் சொல்லி கொடுக்க முடியும், கேம் பிளே சொல்லி கொடுக்க முடியும். அதுக்கு மேல வந்து அந்த பிளேயர்ஸ் அந்த வந்து அது எப்படி பிஹேவியர்ஸ் பர்சனாலிட்டி சைக்காலஜிக்கல் எல்லாமே மத்தவங்க தான் சொல்லி கொடுக்க அதான் முடியும். சொல்லியிருக்கேன், ரைஸ் சொல்லியிருக்கேன், ஒன் கேம் அட் டைம் பட் த மென்டாலிட்டி இஸ் டிஃபரண்ட் திஸ் இயர் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆமா ஏன்னா அது ஆண்ட்ரி கிளியரா சொல்றான். கேட்டதுக்கு ஆமா ஆண்ட்ரி கேட்டதுக்கு அதான் சொல்லியிருக்கான். இன்ஃபேக்ட் வந்து நீங்க கேட்டீங்கன்னா 1 கேம் அட் அ டைம் தான். எனக்கு அது அது நீங்க திருப்பி உட்காந்து 10 கேம் தள்ளி எனக்கு பார்க்கணும்னு சொல்றீங்கன்னா அப்பெல்லாம் பார்க்க முடியாது என்னால. முடியாது. ஆமா அடுத்த கேம் கேம் பை நான் கேம். உட்காந்து என்ன பண்ணும் அப்படின்றத மட்டும் தான். பட் ஐ ஃபீல் லைக் ஐ மீன் குட் ரன். எனக்கு வந்து மென்டலாவும் பிசிக்கலாவும் நல்லா நான் ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்றேன். எனக்கு தெரிஞ்சு நல்லா போற மாதிரி தான் எனக்கு தெரியுது அப்படின்னு மட்டும் தான் அவன் சொன்னான். ஆமா விச் இஸ் அது செம்ம கிளட்ச் கமெண்ட் அது ஆக்சுவலி. செம்ம எப்படின்னா ஒரு அரகன்ஸும் இல்லாம ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்டா இல்லாம அது எப்படி தெரியல, ஆர்டெட்டா கீழே இவ்வளவு 2 வருஷமா பண்ணியிருக்காங்க, இவங்க கிளவரா ஆன்சர் பண்ண தெரியாது. இல்ல அவன் ஆர்டெட்டாச்சும் பிஆர் பண்றது பச்சையா தெரியும். இவன்லாம் வந்து பிஆர் பண்றது இல்ல இல்ல இல்ல. ஆர்டெட்டா பிஆர் வந்து போஸ்ட் மேட்ச்ல பண்ணுவான். நான் சொல்றது ப்ரீ மேட்ச்ல ஆர்டெட்டா மாதிரி ஒரு கிளவரான மேனேஜர் எவனும் பேச மாட்டான். ஆமா ஒரு இல்ல team-அ வந்து- கேரக்டர் வந்து வாய புடுங்க ட்ரை பண்ணா தெரியுமா? செல்சியில வந்து கொய்சோட இருக்காரு, நீ கைசேடோட பெரிய ஆளா அப்படின்னு கேட்டதுக்கு ரைஸ் சிம்பிளா வந்து எனக்கு கைசேடோ நல்லா தெரியும், 2 பேரும் நல்லா பண்ணிட்டு இருக்கோம், நானும் நல்லா பண்ணிட்டு இருக்கேன், ஐ ஃபீல் லைக் ஐ மீன் குட் செல்ஃப், கைசேடோ நல்லா கொடுத்து ஐ ஃபீல் லைக் குட் பேட்டில் கப். அதோட கைசேடோ நான் open-ஆவே சொல்லிட்டேன். He is a full blown 6 and box to box 8 பாக்ஸ் டு பாக்ஸ் அப்படின்னு இல்ல அவன் ஃபுட்பாலா பேச ஆரம்பிச்சிட்டான். இவன் கரகர் என்னன்னா ஒரு ஹெட்லைன் கொண்டு வரணும், நான் கைசேடோட பெரிய ஆளு அப்படின்னு ரைஸ் சொல்ல வைக்கணும்ன்றதுக்கு தான் அந்த கொஸ்டினை கேட்டது. அதான் கரெக்டா மேனேஜ் பண்ணலாம். இல்ல அதுதான் கேக்குற சொல்றேன். கேள்வி- இந்த மாதிரி மேனேஜ் பண்றதெல்லாம் ஆர்டெட்டா இருந்து தான் வரும். நார்மலா ரைஸ் கிட்ட இருந்து ஒரு கேரக்டர் வைஸ் வரலாம், பட் பிளேயர்ஸ் எல்லா பிளேயர்ஸ்க்கும் டிரான்ஸ்ஃபர். நீங்க எந்த பிளேயர்கிட்ட போய் கேட்டு பாருங்க டைட்டில் ரேஸ் பத்தி, எவனும் வந்து சொல்ல மாட்டான். வில் கோ கேம் டு கேம் தான் சொல்லுவாங்க. ஈச் அண்ட் 25 பிளேயர்ஸ் கூட கேட்டு பாத்தீங்கன்னா இதுதான் சொல்லுவாங்க. ஆமா ஏன்னா நீங்க பாருங்க, இப்ப வந்து ஒரு தடவை இன்டர்வியூ பண்ணாங்க ரைஸ, கேட்டாங்க அந்த மாதிரி ஆர்த்திதா ஏன் நீ சூஸ் பண்ண, இன்னும் உனக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கா அப்படின்னு. அவன் ரைஸ் சொல்லியிருப்பான், அவர் எப்படிப்பட்ட மேனேஜர் எனக்கு சொல்றதுக்கு நானே எவ்வளவு வாட்டி துப்பிருக்கேன் ஆர்த்திதாவை. இந்த இந்த ஒரு மேட்ச்ல வந்து நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், பாராட்டுக்கும் சொல்லிக்கிறேன் ஆர்த்திதாவுக்கு. இல்ல இல்ல துப்புற டைம்ல துப்பிதான் ஃபேன் பேஸ் கிரிட்டிசைஸ் பண்ண வேண்டிய நேரத்துல கிரிட்டிசைஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஆர்டெட்டா போன சீசன் வந்து கேம் மேனேஜ்மெண்ட் பண்ணல, பிளேயர் மேனேஜ்மெண்ட் பண்ணலன்றது கரெக்ட், அது கிடைச்சது. ஆனா அதுக்கான காரணம் பார்த்தோன்னா அவங்ககிட்ட அந்த பிளேயர்ஸ் கிடைக்கல. இப்போ அவனுக்கு பிளேயர்ஸ் கிடைச்சிருக்கா, இப்போ அவன் கேம் மேனேஜ்மெண்ட் பண்ணி ஆகணும், பிளேயர் மேனேஜ்மெண்ட் பண்ணி ஆகணும். பண்ணனா நம்ம வந்து திட்டிதான் ஆகணும், வேற வழியே கிடையாது. ஆமா சோ அப்ப கேட்டிருப்பாங்க, நீ வந்து என்ன சொல்ல வரேன்னா, இப்ப ரைஸ் சொல்லியிருப்பாரு, உங்களுக்கு தெரியாது, ஒரு நாள் அவன் ஜெயிச்சுட்டு காமிப்பான், அப்போ உங்களுக்கு தெரியும். சோ ஆதித்தா மேலயும் அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கான் ரைஸ். ஏன்னா கரெக்ட் தான். ரைஸ் மட்டும் இல்ல, எல்லா பிளேயரையும் நீங்க கேட்டீங்கன்னா, இப்போ நம்ம ஏதாவது பிளேயர் வந்து ஆர்டெட்டா இவனை சரியா மேனேஜ் பண்ணல அப்படின்னு சொன்னா கூட, எல்லா பிளேயர் எவனை கேட்டாலும் ஆர்டெட்டா வந்து எனக்கு வந்து அவன் ஃபுட்பால் பாக்குற இதுவே எனக்கு டிஃபரெண்டா தெரியுது. எஸ்ஏவோட இன்டர்வியூ எடுத்து பார்த்தாலும் இதேதான் இருக்கு. சாரி Basic- இந்த வாட்டி நான் சுபிமெண்டிக்கு வந்து ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அன்றே கணித்தார் சுபிமெண்டி போல. அப்பவே போன வருஷமே, ஐயா நான் ஒரு வருஷம் வெயிட் பண்ணி நான் ஹாஸ்டலுக்கு சைன் பண்றேன், நீங்க வந்து என்ன விட்டுருக்கேன்னு சொல்லிட்டு போயிட்டு, ஆனா அப்பயே ஒரு வருஷம் ஜெயிச்சிருக்காங்க. ஆனா இப்பதான் தெரிஞ்சிருக்கு, ஆமா சுபிமெண்டி அன்றே கணித்தார் சுபிமெண்டி. நான் சொல்றது புரியுதா? புரியுது. புரிஞ்சவங்க புரிஞ்சுக்குங்க, புரியாதவங்க புரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சுக்குங்க. சொல்லுங்க பாலாஜி. சோ எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த டீம் வந்து இட் இஸ் growing in strength தான். நீங்க அல்டிமேட்டா பார்த்தோம்னா நம்ம வந்து ஒரு கேமா வந்து நம்ம டிஃபரெண்ட் ஃபேசட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப காட்டுறோம். இந்த சிம்டம்ஸ் இப்போ எனக்கு ஸ்பர்ஸ் கேம்ஸ்ல அந்த அளவுக்கு நமக்கு த்ரெட்டன் ஆன மாதிரி எனக்கு தெரியல. பயர்ன் மியூனிச் கேம்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து அவங்க ஒரு 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 அக்ரெசிவ் நேச்சர் காட்டினாங்க. நம்ம வந்து அதுக்கேத்த மாதிரி கொஞ்சம் வந்து ஒரு செகண்ட் வந்து நம்ம ஒரு கேமை வந்து நம்ம கண்ட்ரோல் கொண்டு வரதுக்கு கொஞ்சம் நேரம் ஆச்சு. கண்டு வந்தோடனே அவங்கள வச்சு செஞ்சுட்டோம். சோ எனக்கு என்னன்னா வந்து இந்த மாதிரி கேம்ஸ் ஆட we are growing தான் எனக்கு தோணுது. ஒரு பிஸி ஃபெஸ்டிவ் பீரியட் வரதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நல்ல நல்ல கேம்ஸ் ஆடுறது வந்து ஃபுட்பால் வைஸாவும், நம்ம லீக் வைஸ் பாயிண்ட்ஸ் வைஸ்லாம் விட்டுருவோம், ஃபுட்பால் வைஸாவும் பிளேயர்ஸ்க்கும் நல்ல கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். டீமும் பாருங்களேன், நேத்து வந்து நான் ரொம்ப 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 பெரிய கிரிட்டிசிசம் கொடுக்கறது வந்து நம்ம எமிரேட்ஸ் ஸ்டேடியம் இந்த மாதிரி பிக் கேம்ஸ்க்கு டர்ன் அப் பண்ண மாட்டாங்க. நேத்து கேம் சரியான சரி டீஃபோ பத்தி பேசுவோம் தனியா. சொல்லுங்க.
இல்ல கேம்ஸ் வந்து சரியான சப்போர்ட் ம். டீமும் அட்லீஸ்ட் ஃபேன்ஸும் வந்து ஒரு இதுவா அந்த அந்த மேனேஜரோட வந்து ஓரளவுக்கு இம்பைப் ஆயிடுறாங்க, சரியாயிடுறாங்க. ஸோ அவங்க வந்து அந்த அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ணணும் அப்படின்ட்டு கம்பெனி ஒரு வார்த்தை சொல்லியிருப்பான். மேட்ச் முடிஞ்ச உடனே ஆர்டேட்டா வந்து அந்த எமிரேட்ஸ் ஸ்டேடியம் இருக்க பால் பாயை கூட வந்து ஆர்டேட்டா ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கான்ட்டு. பட் ட்ரெயின் பண்ணல. அது பாயிண்ட் என்னன்னா அது இன்கிரெயிண்டா வந்து அந்த 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 எமிரேட்ஸ் ஸ்டேடியம் ஒரு டஃப்பான பிளேஸ் யூரோப்ல ஆமா. ஆக்கணும்ன்றது ஆர்டேட்டாவோட ஐடியா. அந்த ஆமா. ஐடியாக்கு எல்லாருமே வந்து அது ஸ்லோலியா எல்லாமே மெர்ஜ் ஆகுது. கரெக்ட்டா. merge கனெக்ஷன் ஆகுது. ஆகுது. கனெக்ஷன் கண்டிஷன் ஆகுது. ஆகுது. அதுதான் கண்டிஷன் ஆகுது. அதுதான் அன்னைக்கு போட்ட பல்ப் வந்து இன்னைக்கு வேலை செய்யுது. அமேசான் பிரைம்ல. ஆமா. அமேசான் பிரைம்ல போட்ட பல்ப் வந்து இன்னைக்கு தான் வேலை செய்யுது. ஆமா. யார் நைஸ். யார் கண்டா அந்த அந்த காசை வச்சு கூட நம்ம ஒரு பிளேயரை வாங்கியிருப்போம். நம்ம அந்த பிளேயர் இந்த டீம்ல இருப்பான். சோ ஆ. எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு காரணம் கத்த இருக்குன்றத நான் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்புறேன். ஆமா. சோ ஆமா. ரைட். தேங்க்ஸ் பாலாஜி. ஓகே ஆகாஷ் உங்ககிட்ட நான் வந்து ஒரு முக்கியமான கேள்வி கேட்கணும். அந்த கேள்விக்கு முன்னால வந்து நான் கொஞ்சம் ரீகேப்ஸ் நான் பண்ணி காமிக்கிறேன். இந்த வருஷம் சாம்பியன்ஸ் லீக் மேட்சஸ்ல வந்து இந்த பேக்ரவுண்ட் மியூசிக் தெரியுமா? உத்தமபுத்திரன் படத்துல விவேக் கொடுப்பாங்களே, அவர் வருஷம் ஷாக் ஆனும் போது ஞாபகம் இருக்கா? ஆகாஷ் ஞாபகம் இருக்கா? அந்த மோமெண்ட் வந்து நிறைய பேர் கொடுத்துருக்கோம். முதல் கொடுத்தது வந்து அட்லெட்டிகோ பில்பாவோ பிளேயர்ஸ்க்கு கொடுத்தோம். அதுக்கப்புறம் டியேகோ சிமியோனுக்கு பல தடவை கொடுத்தோம். மினிட் பை மினிட் கோலு, மினிட் பை மினிட் கோலு அடிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி மொமெண்ட் கொடுத்தோம். அதே மொமெண்ட் வந்து நேத்து நியூவர் பாயன் முனிக் கோல் கீப்பர், அவன் பேர் கூட மறந்துட்டேன். நியூவர் நோயர் அவருக்கு வந்து அந்த கடைசி மார்டினி கோலுக்கு வந்து அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் நானே கொடுக்குறேன். அப்படியே முடிச்சிட்டு இருந்தாரு டியேகோ சிமியோனை முடிச்ச மாதிரி. நடுவுல என்ன உயிரே படத்தோட பாட்டு மியூசிக் வருது. அப்ப வந்து என்ன எப்படி அவன் மனநிலைமை இருந்திருக்கும். அவன் எதிரே பார்த்திருக்க மாட்டான். என்னடா நான் உங்களை செய்யணும்னு பார்த்தா நீங்களே என்ன செஞ்சுட்டீங்கடா அப்படின்னு. அத பத்தி சீரியஸா சொல்லணும்னா நோயர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 நல்ல சேவெல்லாம் பண்ணான். ஆமா. அதனாலதான் வந்து கோல் லைன் அப்படி இருக்குது. பட் ஏகே ப்ரோ சொல்லுங்க. நீ அந்த மூணாவது கோல் பத்தி சொல்லுங்க. இத பத்தி நான் வன்மம் வந்து கக்கி ஆகணும். ஏன்னா நான் வந்து 2011ல இருந்து பார்த்துருக்கேன். பயன் கூட நிறைய வாட்டி ஆடிட்டு நம்ம ஒவ்வொரு வாட்டியும் இன்னும் ஞாபகம் இருக்கு. ஐ திங்க் வந்து ரொசிஸ்கியோ இல்ல சம்மன் யாருன்னு தெரியல. இதே மாதிரி லாங் பால் வந்து அலையன்சரினால போட்டு நான் பார்த்திருக்கேன். அந்த மேட்ச் 2-0 ஜெயிப்போம். அது டெபிசிட் டர்ன் ஓவர் பண்ணுவோம். அது அவே கோல்ஸ்ல வெளியில போயிடுவோம். ரிகார்ட்லெஸ் என்ன சீசன் தெரியல. 13-14 அதுல வந்துட்டு அதே மாதிரி லாங் பால் ஏகப்பட்டது போடுவோம். நோயர் வந்து வேணுன்ட்டே கரெக்டா வந்து முன்னாடி வந்து எடுத்து அவன் கரெக்டா பாஸ் பண்ணி லெவன்டோஸ்கி கோல் அடிச்சு நான் பாத்திருக்கேன். இந்த வாட்டி நான் வந்து மார்டினெல்லி வந்து பயங்கர ஸ்மார்ட். அது ஒரு மாதிரி ஒரு 3D செஸ் மாதிரி அவன் பண்ணான். அவனுக்கு தெரிஞ்சது ஆக்சுவலா வந்து பால் போடுறப்ப ஐ திங்க் அவன் வந்து பார்த்தான்னு நினைக்கிறேன். நோயர் வந்து ஆமா அவன் வந்து வெளியில வந்துருவான். நோயிங் மேனுவல் நோயர் தெரியும் வெளியில வந்துருவான்ட்டு. இவன் வந்து அந்த ஃபர்ஸ்ட் எடுத்து ஸ்ட்ரைட்டா போகாம அப்படியே அந்த பாலை லெஃப்ட் சைட்ல எடுத்துட்டு போயிட்டான். அதெல்லாம் பார்த்துட்டு எனக்கெல்லாம் அப்படியே சந்தோஷம். எனக்கு நீ வந்து இத்தனை வருஷம் பண்ணதுல மேனுவல் பண்ணதுக்கு இது உங்க அனுபவிக்கலான்னு சொல்லிட்டு கரெக்டா அதுவும் வந்து ரொம்ப தூரம் எல்லாம் போல எடுத்தோம். அந்த பாக்ஸுக்குள்ள போயிட்டு உள்ள கோல் போனதுக்கு அப்புறம் மேனுவல் நோயர் பார்த்ததை பார்க்கணுமே. அந்த அந்த எப்படி சொல்றது நம்ம ஆர்சனல் ஃபேன் பேஸ் அந்த எஸ்ஜே சூர்யா பார்த்து அப்படியே பார்த்து மொத்தம் அழுகிற மாதிரி அப்படியே நம்ம அப்படியே நான் எனக்கெல்லாம் அப்படியே அப்பதான் அருண் நாட்டு நான் மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருக்கேன். 3rd கோல் எல்லாம் போடுறது கஷ்டம் தான். 2 கோல் தான் எனக்கு தெரிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறேன். 3வது கோல் அவர் வந்து சரியான கோல்னு சொல்றத நான் அப்பதான் நான் பாக்குறேன். நான் மிஸ் பண்ணிட்டேன் அந்த இன்ஸ்டன்ஸ். அப்புறம் அந்த ரீப்ளேல பார்த்தோன்னா தான் தெரிஞ்சது அந்த மேனுவல் சொலப்பி இருக்கான்னு. எனக்கெல்லாம் அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. ஏன்னா அவன் வந்து அந்த எடர்சனோட அப்பா மாதிரி வேணுன்ட்டே பாதி போஸ்ட் வரைக்கும் நின்று. ஏன்னா நம்ம ரெட் கார்டு வாங்கினப்பெல்லாம் 5-1 தோத்தப்போ ரெட் கார்டு வாங்கி ஆஃப்லைன் வரைக்கும் வந்து நின்று அவன் பால் பாஸ் பண்ணுவான். நான் அந்த அளவுக்கு நான் பார்த்து அவனுக்கு வெறுப்பாயிருக்கேன். நான் இதுக்கும் நான் வந்து எனக்கு சூப்பர் கோல் கீப்பர், பால் பிளேயிங் கோல் கீப்பர், வேர்ல்ட் கிளாஸ் பிளேயரு. ஆனா வந்து அந்த அளவுக்கு ஒரு வெறுப்பு இருந்தது அந்த அவன் ஆடுற விதத்துல. பட் நேற்றுக்கு அதுக்கு எதுக்கு நல்லா வாங்கினான். அந்த கோல் மட்டும் போகலைன்னா கண்டிப்பா அவனுக்கு கொஞ்சம் ப்ரெஷர் போட்டிருப்பான். 2-1 வச்சுட்டு கடைசி வரைக்கும் அவனை புஷ் பண்ணியிருப்பான் கம்பெனி. ஏதாவது வேலை பண்ணியிருப்பான் கண்டிப்பா. 3-1 போனோம்னா அவன் ஃபேஸ் நம்மனால வந்து கேம் முடிஞ்சதேடா 75th மினிட்ல நம்ம மூஞ்சில பார்த்தது வந்து பயங்கர சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா இது வந்து நம்ம 10 years in making இந்த கோல். ஆக்சுவலா இது வந்து he deserves it. ஏன்னா வந்து அவ்வளவு தூரம் பெருசா பெரியவனாட்டா வந்து ஒவ்வொரு வாட்டி பண்ணுவான் நம்ம கூட.
மத்த கிளப் கூட என்னமோ பண்றோம், நம்ம கூட பண்ணுவான், அது எஃபிஷியண்டா பண்ணுவான், அது தப்பே சொல்லல. பட் நம்ம வந்து அது 5-1 டவுன்ல இருப்போம், 3-1 இந்த டவுன்ல மேட்ச்லயே இருப்போம். பண்ணான். இந்த மேட்ச்ல சாக்காவுக்கு ஒரு பால் வந்துச்சு. அந்த ஆமா, பால் ஆமா. எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஓடி சாக்காவோட மூஞ்ச ஒரு குத்தி அதான் சாக்கா சொல்றேன், ரத்தம் வந்து ரத்தம் வந்து அதான் சொல்றேன், அதுதான் அடுத்த பாயிண்டா சொல்லுவாங்க. இதெல்லாம் பண்ற ஆளு அவன் பண்ணதுக்கு அப்படியே திரும்பிடுச்சு. அவனாலதான் வந்து வின்னிங் கோல் போச்சு, 3-1 ஆச்சு. இன்கிரெடிபிள். நான் வந்து அந்த மார்டினெல்லி வந்து சாம்பியன்ஸ் லீக்ல அவனுக்கு என்ன புதுசா அவனுக்கு மைண்ட் செட் வருதுன்னு தெரியல. அந்த சாம்பியன்ஸ் லீக்ல மட்டும் அவன் டர்ன் அப் பண்றான் பயங்கரமா. 5 கோலா? 5 கேம் 5 கோல். அதான் சொல்றேன். இல்ல எனக்கு என்னன்னா அவன் எப்பயுமே வந்து சுத்தி முத்தினா பார்க்க மாட்டான். தலையை உள்ள குனிஞ்சிட்டு தான் உட்காந்து ஓடுவான். இந்த மேட்ச்ல எப்படி அதை பார்த்தான்னு எனக்கு தெரியல. பார்த்துட்டு கரெக்டா அந்த பாலை வந்து நோயர் கிட்ட வரத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டைட்டா தட்டி விட்டுருவான் லெஃப்ட்ல. அது 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 ஒரு ஒரு என்ன சொல்றது, அது ஒரு விதமான வந்து இன்ஸ்டிங்டிவ் மூவ். அது அவன் வந்து அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, அவன் வரான் பாலை பிடிச்சிருவான், அவன் கையில படாத அளவுக்கு பாலை நம்ம தட்டி விட்டுறணும். தட்டி விட்டா நம்ம பாலை எடுத்துடலாம்ன்ற அளவுக்கு அவனுக்கு ஒரு கான்பிடன்ஸ் வந்துச்சு. எனக்கு கிமிச் தான் நான் சேஸ் பண்ணேன். கிமிச் வந்து இஸ் நாட் பேசி, அதனால வந்துட்டு ரியலி ஸ்மார்ட் கோல், வந்து இம்ப்ரெசிவ் கோல் ஆக்சுவலா. அது அந்த இன்ஸ்டன்ஸ் பாருங்களேன், தேர்ட் கோல்ல பாலை வின் பண்ணிட்டு எசே டு மார்டினெல்லி பால் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த இன்ஸ்டன்ஸ் நீங்க திரும்ப பாருங்க, தேர்ட் கோலோட இன்ஸ்டன்ஸ் செமையா இருக்கும் ஆக்சுவலா. எசேவோ வந்து அந்த பாலை வந்து மார்டினெல்லி லாஸ்ட் டிஃபெண்டருக்கு ரன் ஆகிறதுக்கு முன்னாடி தான் ஃப்ரீ பண்ணுவான். அது வரைக்கும் எனக்கு எஸ்ஏ கிட்ட வந்து இந்த மேட்ச்ல நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருந்துச்சு. சில ஷாட் வந்து அவன் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே அடிச்சு 2-0 2-0 கோல் எடுத்துருக்கலாம். ஆனாலும் அவன் வந்து சம்டைம்ஸ் வந்து பிளே வந்து ஸ்லோ பண்றான். மற்ற டீம்ல வந்து ஃபாஸ்டா ஏதாவது ஓடும் போது ஒரு செகண்ட் ஸ்லோ பண்ணிட்டு அந்த கேமை பாக்குறான், பார்த்துட்டு ஒரு பாஸ் கொடுக்குறான். அந்த பாஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. இதே மாதிரி 2-3 பாஸ் ப்ரீவியஸா கேம்ஸ்லயே அடிச்சிருக்கான். பட் ஆனா நம்ம அதை கேபிட்டலைஸ் பண்ணல. இந்த பால் வந்து சரியான கேபிட்டலைசேஷன், சரியான. கரெக்டான பந்து பாஸ் பண்ணு. ஓகே, சரி, கடைசி கேள்வி பிஃபோர் வி கோ டு பிளேயர் ரேட்டிங்ஸ். வின்சென்ட் மிக்கேல் ஆர்டெட்டா வெர்சஸ் வின்சென்ட் கம்பெனி எப்படி இருந்துச்சு? எப்படி வந்து நம்ம நலிஃபை பண்ணோம்? ஜுபிமெண்டி டெக்லன் ரைஸ் ரெண்டு பேர் தான் பார்த்து அவங்க வந்து கம்ப்ளீட் கேம் வந்து டாமினேட் பண்ணாங்க. ரைஸ் வந்து ஆஃப் த பால் ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பரா பண்ணா, செகண்ட் ஹாஃப் வந்து ஆன் த பால் ரெண்டு பேருமே நல்லா பண்ணாங்க. ரெண்டு டீமுமே கிட்டத்தட்ட மேன் டு மேன் மார்க்கிங் பண்ணுச்சு. ஓகே, ஒரு பிளேயரும் வந்து மேன் டு மேன். நம்ம நான் நிறைய மேட்ச்ல வந்து நிறைய திட்டிருக்கேன் யார, மெரினோவை, டே மிட்ஃபீல்ட்ல வராதடா. ஆனா இந்த மேட்ச்ல அவன் மிட்ஃபீல்ட்ல வந்தது எவ்வளவு நல்ல விஷயம் ஆச்சுன்னா, அவனை ஃபாலோ பண்ணிட்டு அவங்களோட டீம்ல இருந்து உபமேக்கான முன்னாடி வரான். உபமேக்கான ஒரு தடவை வந்துட்டு இவனை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு போவான். அது ஆக்சுவலா வந்து மேட்ச் திருப்பி பாத்தீங்கன்னா தெரியும். அந்த மாதிரி வந்து பேசிக்கா வந்து கான்ஸ்டன்டா ஒரு சில மூவ்மெண்ட் எல்லாம் பண்ணோம். அதெல்லாம் வந்து சரியான பிளே. ஆமா என்னன்னா ஆமா ஒரே ஒரு சின்ன பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த அந்த இவனோட யாரு அந்த ஃபர்ஸ்ட் கோலுக்கு மைல்ஸ் லூயிஸ் கெல்லி வந்து அவனை பால் வாட்ச் பண்ணிட்டு அவனை விட்டதுதான். மத்தபடி மத்த எல்லா பிளேயர்ஸும் 1-on-1 டியூல்ஸ்ல சரியா ஆனாங்க. பால் வந்து பயங்கிட்ட போதா எப்படியாவது பாலை புடுங்கு. ஆமா, அது வந்து சரி. கிட்டத்தட்ட வந்து மிட்ஃபீல்ட்ல இருந்து எனக்கு தெரிஞ்சு செகண்ட் ஹாஃப்ல ஒரு ஸ்டார்ட் பார்த்தேன். செகண்ட் ஹாஃப்ல வந்து இது வரைக்கும் ஒரே ஒரு ஷாட் தான் அடிச்சிருக்கானுங்க. நம்ம கிட்டத்தட்ட 6 ஷாட் அடிச்சிருக்கோம், ஒரு ஷாட் தான் அடிச்சிருக்கானுங்க. ஏதோ பிஎஸ்எக்ஸ்ஜின்னு ஒரு வேரியபிள்ல 0 தான் போட்டுருச்சு. பேசிக்கா அந்த ஷாட்டு கூட இவன் தான் அடிச்சான். அந்த கால்னோ ஒருத்தன் தான் வந்து அடிச்சான். ஹாரி கேன் இந்த மேட்ச் ஆனான்னு நிறைய பேர் கேட்பாங்க. ஏன்னா வந்து அவன் என்ன நினைச்சானா, சரி லாங் பால் போடுவாங்க, நம்ம பாலை புடிச்சு இவனுக்கோ யாரு நம்ம ஒலிசேக்கோ இல்ல வேற யாருக்கோ நான் போடலாம் அப்படின்றதுக்காக அப்பப்போ மிட்ஃபீல்ட்ல வந்து ஆடிட்டு இருந்தான். ஆனா சலிபா குவைட்டா அவனை வந்து பின் பண்ணிக்கிட்டே இருந்தான். பிசிக்கலா தான் இருந்துச்சு, அந்த டுவெல் பிசிக்கலா இருந்துச்சு. ஆனா ஒண்ணுமே பண்ண முடியல அவனால. எனக்கு தெரிஞ்சு வந்து அது இதுக்கு முன்னாடி மேட்ச்ல வந்து பிஎஸ்ஜி மேட்ச்லயும் சரி இல்ல மத்த சாம்பியன்ஸ் லீக் மேட்ச்லயும் வந்து நீங்க கேனோட கேம் ஆடி பாத்திருக்கீங்களா தெரியல, கிட்டத்தட்ட சரியான ஃபார்ம்ல இருந்தான், செம ஃபார்ம்ல இருந்தான். அவன் கிட்டத்தட்ட எப்பயுமே வந்து மத்த கேம்ஸ் எல்லாம் வந்து ஆஃப் சைட் போயிடுவான். ஆஃப் சைட் போயிட்டு எப்பயுமே ஆஃப் சைட்ல நிற்பான். அவனுக்கு என்னன்னா அந்த பேக் லைனை டிஸ்டர்ப் பண்ணுன்றது ஆஃப் சைட்ல நின்றுட்டு மற்ற டீம் ஆடிக்கிட்டே இருக்கும். டக்குன்னு ஏதோ ஒரு இன்ஸ்டன்ட்ல டக்குன்னு ஆன் சைடு வருவான், வந்து கோல் அடிப்பான். இந்த மாதிரி பண்ணுவான். இந்த மேட்ச்ல அவனை மூவ்மெண்டே பண்ண விடல. அழகா அதாவது மொஸ்கேனோ வந்து இந்த அந்த 42 புடிச்சு வச்சுட்டாப்ல, சலிபா வந்து கிட்டத்தட்ட வந்து கேனை பிடிச்சிட்டான்.
ஓகே, சோ கிட்டத்தட்ட மேன் டு மேன் மார்க்கிங்ல நம்ம சரியா பண்ணோம். அதே சமயத்துல வந்து நம்ம இந்த கேம் ஸ்டேட்டை நல்லா கண்ட்ரோல். ஆமா 15 மினிட்ஸ் கழிச்சு நம்ம கேம் பாத்தீங்கன்னா 15 மினிட்ஸ் வரைக்கும் தான் அந்த பயனோட கேம் இருந்துச்சு. ஆமா அதுல அவனுக்கு ஏதாவது பண்ணிருந்தாங்கன்னா மேபி கேம் வேற மாதிரி ஆயிருக்கலாம். அந்த 15 மினிட்ஸ் தாண்டின அப்புறம் ஒன்ஸ் நம்ம செட்டில் ஆனோடனே நம்ம கேம் வந்து இதான் எங்க கேம், நீ வேணா முன்ன வந்து பண்ணிக்கோ அப்படின்னு அதுல இருந்து ஆரம்பிச்சு கடைசி வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நம்ம வந்து சான்சஸ் கிரியேஷன் வைஸும் சரி, ஷார்ட் கிரியேஷன் வைஸும் சரி, அவங்களோட நிறைய தான் பண்ணோம். அவனுக்கு ஆமா அவனுக்கு மேக்ஸிமம் ஒரு கார்னர் எடுத்திருந்தானுங்களான்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். 2 ஷாட் 2 ஆண்டா இருக்கு. 200 ஷாட் 8 ஆண்டா இருக்கு. ஆமா. 3.7 பொசிஷன் வைஸ் அவனுக்கு 60% வச்சிருக்கான், நம்ம 40% வச்சிருக்கோம் அப்படி இப்படிலாம் சொல்லுவானுங்க. ஆனா அல்டிமேட்டா பொசிஷன் எவ்வளவுதான் வச்சிருந்தாலும், நான் இதை வந்து பல காலத்துலயும் சொல்லிருக்கேன், எவ்வளவுதான் பொசிஷன் வச்சிருந்தாலும் அதை வச்சு நம்ம என்ன பண்றோம்ன்றதுதான் மேட்ரு. நம்ம கிட்ட பால் இருக்கும்போது நம்ம என்ன பண்றோம், அது வந்து போன சீசன்ல வந்து கண்ட்ரோல் மட்டும் தான் வச்சிருந்தோம். இப்ப நம்ம கண்ட்ரோலோட கொஞ்சம் அக்ரெஷனும் கொஞ்சம் ப்ரோக்ரஷனும் பண்றோம். சோ அது ரொம்ப நல்லா இருக்கு. நைஸ். காரணம் சூபிமெண்டி தான். சூபிமெண்டி கிட்டத்தட்ட ஆர்சனலோட வந்து அந்த என்ன சொல்றது, அந்த பிரெயின், ஆர்சனலோட பிரெயின் கேட்டீங்கன்னா சூபிமெண்டி தான். ஆர்டெட்டாவோட இது டிப்ளாய் வந்து சூப்பர் சூப்பர். ஓகே சரி, நம்ம பிளே ரேட்டிங்ஸ் போவோம். ஃபர்ஸ்ட் ராயா யார் எடுத்துக்கிறா? நானே சொல்றேன், ராயா வந்து இந்த கேம்ல அந்த அளவுக்கு பெருசா பண்ண வேண்டியது இல்ல. அந்த கோல் வந்து வேணும்னா மேபி லைக் அது வந்து ஒரு டேப் இன் கோல், அதை வந்து நான் பெருசா இது பண்ண சொல்ல. he had a solid game. 6-7 கொடுப்பேன். 6-7. ஓகே, நான் ஸ்கெல்லி எடுத்துக்கிறேன், நீங்களும் கொஞ்சம் சொல்லலாம். சி ஆக்சுவலி ஆர்டெட்டா அவன் சல்யூட் பண்றேன். நீ இந்த ஒரு பெரிய கேம்ல நீ கலஃபியோரி உட்கார வச்சு நீ ஸ்கெல்லியல் ஆட வச்சு, அவன் அஃப்கோர்ஸ் அவன் நிறைய ஃப்ளாஸ் பண்ணான், அவனால வந்து ஒழுங்கா டிஃபெண்ட் பண்ண முடியல. இருந்தாலும் அந்த கேமை வந்து ரொம்ப பேடா எஃபெக்ட் பண்ணாம பாத்துக்கிட்டான் ஸ்கெல்லி. ஓகே, அண்ட் அவன் நான் பாக்குறேன் முக்கால்வாசி எல்லா சாம்பியன்ஸ் லீக் கேம்ல ஸ்கெல்லி தான் ஆடுறான். ஹோம்ல அட்லெட்டிகோ கூட பாயன் கூட எல்லாமே அவன் தான் ஆடுறான். அண்ட் ஆக்சுவலி ரொம்ப தப்பு பண்ணல. பட் அகெயின் அவனை லெஃப்ட் ஹேட்டா டெப்ளாய் பண்றது தான் இதுக்கப்புறம் பெட்டர். லெஃப்ட் பேக்ல இன்காப்பியை வந்து டெவலப் பண்ணிட்டு அவனை ஃபுல்லா லெஃப்ட் ஹேட்ல வச்சு இது பண்றதுதான் பெஸ்ட் என்ன கேட்டீங்கன்னா. ஐ வில் கிவ் ஹிம் 6. சொல்லு ஆகாஷ், உனக்கு வச்சோம் கமெண்ட். லூயிஸ் ஸ்கெல்லி பத்தி நான் லெஃப்ட் சைடு மிட்ஃபீல்ட் எல்லாமே தெரியுது. அன்லெஸ் வி கெட் காலஃபியோரிக்கு ஒரு கவரோ இல்லாட்டி இன்னொரு லெஃப்ட் சைடு சென்டர் டிஃபெண்டர் மாதிரி வாங்குற வரைக்கும் இந்த சீசன் அவன் வந்து விளையாண்டு தான் வேணும். ஏன்னா அவன்கிட்ட கண்டிப்பா ஃபிளாஸ் இருக்கும். ஏன்னா அவன் டிஃபெண்டரே கிடையாது பேசிக்கலி. இஸ் இன்வெர்டட் ஃபுல் பேக், இன்வெர்டட் மிட்ஃபீல்டர், கன்வெர்டட் இன்வெர்டட் ஃபுல் பேக்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி பிளேயர்ஸ் அவங்ககிட்ட வந்து அந்த ஒரு மார்க்கிங், அந்த ஒரு கான்சென்ட்ரேஷன் வந்து ஒரு மிட்ஃபீல்டர் கிட்ட ஒரு டிஃபெண்டர் கிட்ட ஆட்ரிபியூட் வந்து மிட்ஃபீல்டர் கிட்ட எதிர்பார்க்க முடியாது. சின்செங்கோ கிட்டயும் அதே பிரச்சனை தான் இருந்து. பட் சின்செங்கோ கிட்ட அந்த அக்ரெஷன் கம்மி, இவங்ககிட்ட அக்ரெஷன் அதிகம் டிஃபெண்ட் பண்றப்போ. ஸோ அது ஒரு பாசிட்டிவ் இருக்கு. பட் கோயிங் ஃபார்வர்ட் ஐ திங்க் ஆர்டெட்டா வந்து அவனை லெஃப்ட் சைடு மிட்ஃபீல்டரா தான் பாக்குறான். அது நல்லா தெரியுது. பட் இது ப்ரொவைடர் கொஞ்சம் டைம் ஆகுங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். பட் நேத்தி கொஞ்சம் என்ன பொறுத்தளவுக்கு அவன் ஸ்டார்ட் பண்ணிருக்க கூடாது. ஐ வுட் ஹவ் ஸ்டார்டட் கிங்காபி ஆர் காலஃபியோரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. ஏன்னா அவன் புண்டஸ்லீகால லெவர்கூசன்ல இருந்திருக்கான், அவனுக்கு தெரியுங்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சது. பட் ஃபைன், பட் அவனுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த மாதிரி கேம்ஸ். இல்லைன்னா என்ன சொன்னாங்கன்னா இன்காப்பி வந்து இன்டர்நேஷனல் லெவல்லயே 2 games 90 minutes தான் இருக்கான். கரெக்ட் தான். பட் இதான் பட் ஆர்டெட்டா வந்து அவனை நம்பி கொடுக்குறான். அது மட்டும் ஒரு காரணம் இல்ல. ஆக்சுவலா இன்காப்பி தான் நமக்கு இப்போ இருக்கிற டிஃபெண்டர் பேக்கப். ஆமா ஆமா. இப்போ சலிபா அந்த கேம் வந்து நம்ம கேம் ஸ்டேட்டா பாக்குறோம். திடீர் அவனுக்கு ஒரு லைட்டா நிகழ் இருக்குன்னா அவங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்டா வரதுக்கு ஒரு பிளேயர் வந்து பெஞ்ச்ல தேவை. அதனால இன்கேபி அவன் வச்சது கரெக்ட் தான். எனக்கு என்னன்னா வந்து அவன் அந்த பிளேயர் வந்து ஒரு ரஸ்டினஸும் இருக்கும். ஏன்னா அவன் கேம் ஆடுறது கிடையாது, சுத்தமா கேம் ஆடுறது கிடையாது. மேக்ஸிமம் போனா ஒரு 5 நிமிஷம் ஆடினா பெரிய விஷயம். ஈவன் ஃபர்ஸ்ட் கேம்ல ஒரு 5 minutes, லாஸ்ட் 5 minutes வந்தான், ஏதோ ஒரு வந்தான்னு நினைக்கிறேன். அவனுக்கு வந்து கேம் நிறைய ஆடணும். ஸோ பேசிக்கா கேம் ஆடணும்னா மேபி அவன் ஒன்றும் பெட்டரா இதுவாவான்னு நினைக்கிறேன். பட் லாங் டர்மா நான் அவன் ரைஸோட பேக்கப்பா தான் நான் பாக்குறேன். வந்து டிசம்பர் டைம்ல கண்டிப்பா எம்எல்எஸ்க்கும் ஒயிட்டுக்கும் கண்டிப்பா மினிட்ஸ் அதிகமா இருக்கும். ஆமா, ஸோ அதனால ஆல்ரெடி ரெடியா தான் இருக்குங்க. பென் வெயிட் வந்துட்டு அவன் ரீசன்ட் கேமியோ பண்ணான் நல்லா. ஆஸ் யூசுவல் அவன் பண்ற வேலை, டார்க் ஆர்ட்ஸ் வேலை எல்லாம் பண்ணான் டிஃபெண்ட் பண்றதுக்கு. ஸோ எம்எல்எஸ் குட் கேம்ங்கிறத விட அவன் லெவல், அவனோட ஏஜ், அவனோட மெச்சூரிட்டிக்கும் குட் கேம். ஏன்னா அவங்ககிட்ட ரொம்ப எதிர்பார்க்க கூடாது, அவன் மிட்ஃபீல்டர் தான்.
ம். அவனை வந்து எனக்கு hopefully தெரிஞ்சு ஃபேன்ஸும் இப்போ கடிக்க மாட்டானுங்க, இப்போ புரிஞ்சுக்கிறானுங்க ஓரளவுக்கு. yeah, yeah. முன்னெல்லாம் வந்து நமக்கு பேக்கப் வச்சுக்கேன் எல்லாரையும் போட்டு கடின்னு கடிப்பானுங்க. இப்போ ம். ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறான். சரி அவன் கேம் ஆடல, அவன் ரஸ்டியா இருக்கான், அவன் இன்ஜினியர்னு வரான் ஆமா அப்படின்றது அட்லீஸ்ட் அந்த மெச்சூரிட்டி ஃபேன்ஸ் கிட்ட ஓரளவுக்கு வந்திருக்குன்னு நான் நம்புறேன். ஆமா அதே மாதிரி ஏன் அதே மாதிரி நம்மளுக்கு என்னன்னா மெயின் பிளேயர்ஸ் வந்து கரெக்டா இருக்கணுமே. ஆமா கரெக்ட். பட் அதே மாதிரி அந்த பயனோட ஃபர்ஸ்ட் கோல் ஈக்குவலைசர் கோல் வந்து அது ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி. அது பயன் ஆமா வந்து அது மாஸ்டர் பண்ணாங்க. நம்ம எப்படி செட் பீஸை மாஸ்டர் பண்றோமோ பயன் வந்து அந்த பிளேயை வந்து மாஸ்டர் பண்ணாங்க. எய்தர் ஃப்ரம் கிமிச் ஆர் ஹாரி கேன் அந்த இல்ல மாதிரி. இன்னைக்கு இல்ல 98 காலத்துல இருந்து ஆரன் ராபன் டைம்ல இருந்து இதை பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் சொல்றேன். ஆமா இப்போ வந்து இன்னும் எஃபிஷியன்டா பண்றாங்க. ஏன்னா ரன்னர்ஸ் வந்து பயங்கர பேஸ் க்ளோஸ் கண்ட்ரோலான இருக்கிற பிளேயர்ஸ் இப்போ. ஸோ வந்துட்டு அந்த கோல் வந்து இப்போ கலாஃபியோர் இருந்தாலும் என்ன பண்ணிருப்பான் அப்படின்னா தெரியாது. பட் மேபி இன்னும் வந்து ரன்ஸ் அட்வான்ஸ் பண்ணிருப்பான் இப்போ. பட் வந்து ரியலி குட் கோல். பயனோட கோல் வந்து ஒரு டெக்ஸ்ட் புக் கோல் தான் அது. பட் அது ஆமா ஒன்றும் பண்ண முடியாது. MLS வந்து அவன் ஏஜுக்கு டிஃபெண்டட் வெல். சிலதெல்லாம் நல்லா பண்ணா. அது வந்து மஸ்கேரா நல்லா மேனேஜ் பண்ணா ஆக்சுவலா. ஸோ மொஸ்கேரா பத்தி கமெண்ட் நான் சொல்ல விரும்புறேன். பிஃபோர் ஆகாஷ் யூ கீப் த என்னன்னா மொஸ்கேரா வந்து நியூயரோட அந்த ஃப்ரீ கிக்லாம் ஆல்மோஸ்ட் கோல் போட்டிருப்பான். ஆனா அந்த 21 வயசுக்கு வந்து அந்த அளவுக்கு மெச்சூரிட்டியும் அந்த ஸ்டெபிலிட்டி இருக்கிறது பெரிய விஷயம். உண்மையிலே ஆண்ட்ரே பர்த்தாக்கு வந்து இந்த சீசன் சாம்பியன் லீக் இல்லாட்டி 2 பேர் ஜெயிச்சோன்னா டபுள் ஜெயிச்சோன்னா அவனுக்கு சிலையே வைக்கலாம். பர்த்தா நான் அவனுக்காக சிலையே வைக்கிறேன்டா, T4ல கூட நான் வைக்கிறேன்டா பர்த்தா அப்படின்னு. ஏன்னா ரிகார்ட்லெஸ் அவன் வந்து பெஸ்ட் சைனிங் வந்து அவன் தான். மொஸ்கேரா இல்ல மஸ்கேரா இல்ல பட் அதான் பெஸ்ட் சைனிங். ஆமா நம்ம வேற எத்தனையோ பிளேயர் தான் ரியல் சொசைட்டி இருந்தான், எவனோ இருந்தான், டானா சொத்தெல்லாம் பேசினானுங்க. ஆனா பெட்டா வந்து பண்ண விஷயங்கள் வந்து சிம்பிளி அன்இமேஜினபிள். இந்த கிளப்புக்கு இவ்வளவு வருஷம் கழிச்சு ஒருத்தன் ஒரு டைரக்டர் ஆஃப் ஃபுட்பால் வந்து இல்ல 8 சைனிங் விட 8 குவாலிட்டி சைனிங். 8 குவாலிட்டி சைனிங்கிறது வந்து இட்ஸ் நாட் ஈஸி டு மேக். நம்ம கிளப்ல வந்து அதான் ஆர்சனல் மாதிரி கிரான்கீஸ் செல்ஃப் சஸ்டைனபிள் மாடல்ல பண்றதுலாம் இவ்வளவு ஈஸி கிடையாது. சோ மொஸ்கேராக்கு எவ்வளவு கொடுக்குறீங்க? மஸ்கேரா 8 சூப்பர். பாலாஜி ப்ரோ சலீபா 8.59 ஈஸியா. செலிப்ரேஷனுக்கே இன்னொரு 0.5 ஆமா தலைமை ஒவ்வொரு கோலுக்கும் ஒவ்வொரு செலிப்ரேஷன், ஒவ்வொரு கேமும் ஒரு செலிப்ரேஷனு. கிட்டத்தட்ட ஹாரி கேன் வந்து இந்த மேட்ச்ல ஆடலன்றதுக்கு முக்கிய காரணம் அவன் தான். ஆமா அவனு ஒண்ணுமே அவனும் வந்து சரி ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைக்கும் காத்துட்டு இருப்போம்னு காத்துக்கிட்டே இருந்தான். கடைசி வரைக்கும் ஒண்ணுமே நடக்கல. அவன் சலீபா இருக்கிற வரைக்கும் அந்த அந்த டோர் வந்து லாக் ஆகின மாதிரி தான். அந்த டோரை வந்து அவனால திறக்கவே முடியல. எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன் வந்து சலீபாவை டெஸ்ட் பண்ண ஸ்ட்ரைக்கர்ஸ் ரொம்ப கம்மி, ரொம்ப கம்மி. மேபி நான் கிறிஸ்டல் பிளாஸோட மட்டேட்டா சொல்லுவேன் மேபி. ஆமா அவனை தவிர இது வரைக்கும் சலீபாவை பெருசா டெஸ்ட் பண்ண ஒரு ஸ்ட்ரைக்கர் நான் ஸ்டில் தேடிக்கிட்டு இருக்கேன். ஈக்குவலைஸ் பண்ணானே அந்த பையன். ஆமா அவனும் ஆமா. சோ பேசிக்கா அவங்க 2 பேர் தவிர இது வரைக்கும் அவனை வந்து அவனுக்குன்னு ஒரு கேமு அவனை இது பண்ண ஐம் இன்க்ளூடிங் ஈவன் லைக்ஸ் ஆஃப் ஹாலண்ட். சும்மா ஒரு பேருக்கான்னு சொல்லல, நீங்க கேம் யாருக்குன்னா இந்த கேம் எடுத்து போய் பாருங்க. சலீபா வாஸ் பின் வெரி வெரி சிம்பிள் திங்ஸை ரொம்ப கரெக்டா பண்றதுனால அது வந்து நமக்கு பெருசா தெரியல. ஆனா லைக் இது ஒரு அது ஒரு ஆர்ட் ஆஃப் டிஃபெண்டிங் ஒரு பியூட்டின்றத நம்ம சலீபா ஆடுறத பார்த்து தான் தெரிஞ்சிடும். அவ்வளவுதான். ரைட். சோ ஹவ் அபௌட் டிம்பர் ஆகாஷ்? வந்து எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அவனை வந்து வேர்ல்ட் கிளாஸ் எலைட் மென்டாலிட்டி என்ன வேணா சொல்லலாம், எல்லாம் வேணா சொல்லலாம். ஆனா அவன் ஏசிஎல்ல இருந்து வந்து இந்த அல்ட்ரா கன்சிஸ்டன்சி வந்து இந்த ஒரு பிளேயர் கிட்ட நான் பார்த்ததே கிடையாது இத்தனை வருஷத்துக்கு. ஒரு மாதிரி நான்சலண்டா ஆடுறாங்க. எனக்கு என்னன்னா ஒரு கிரிக்கெட்ல ஏபி டிவிலியர்ஸ் ஆடுவான் தெரியுமா, அந்த மாதிரி ஒரு 4 பேர் வந்தா கூட அந்த 4 பேருக்கு தாண்டி எப்படி பாஸ் பண்ணலாங்கிறது அந்த ஒரு ஸ்கில் செட் வந்து ஒரு டிஃபெண்டர் கிட்ட நான் பார்த்ததே கிடையாது. ட்ரெண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா 2-3 பேர் வரானா அவன் டக்குன்னு டைக்லாம் பால் போட்டுருவான். அவன் வந்து வெயிட் பண்ண மாட்டான், ஏன்னா அவன் லூஸ் பண்ணிடுவான்னு பயம். இவன் அந்த ஒரு க்ளோஸ் கண்ட்ரோல் அது ட்ரிபிள் பண்றான். எனக்கெல்லாம் வந்து டேய் நீ எப்படா டிஃபெண்டரா இருக்க? ரியலி சர்ப்ரைஸ். ஆமா இவெல்லாம் வந்து ஒரு மிட்ஃபீல்டரா இருக்க வேண்டியவன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா எனக்கு வந்து ஒவ்வொரு மேட்ச் ஸ்பர்ஸ் கேம் எல்லாம் பாக்கணுமே, அவன் வந்து பயங்கரமா கேம். அதுக்கு மேல அந்த ரிச்சார்லிசனோட ஒரு பாலை வச்சுட்டு அவன் பாலை வச்சு ரிச்சார்லிசன் பிடிக்கிற மாதிரி வருவான். இவன் ஒண்ணுமே கண்டுக்காம ஓகே வரியா அப்படின்னு சொல்லிட்டு பால் நைஸா எடுப்பான் பாரு. அப்படியே டேய் என்னடா பண்ற நீ? டேய் இதெல்லாம் வந்து
கிட்டத்தட்ட ரொம்ப ரொம்ப ஹை எலைட் லெவல். இதெல்லாம் வந்து நார்மல் டிஃபெண்டர் பண்ற விஷயமே கிடையாது. அந்த அந்த அது அது அதுவும் அவன் வந்து எஃபர்ட்லெஸ்ஸா பண்றான். ரொம்ப வந்து அவன் அவன் இதை வந்து இழுத்து போட்டு பண்றான், அவன் எஃபர்ட் கொடுத்து பண்றான்லாம் இல்ல. அவனுக்கு அது ஜென்ரலா அப்படியே நார்மலா வருது, ஆர்கானிக்கா வருது. கோல் பிளஸ் பீஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் 9 கொடுக்கலாம். பென் ஒயிட் வந்தாப்ல. ஆனா ஓகே, ஐ ஹாப்பி டு see him. ஒரு காலத்துல நம்மளுக்கு முக்கியமான பிளேயர். போன சீசன்லாம் he'll be important இந்த சீசன். He'll be important. இந்த கிறிஸ்மஸ் டைம்ல வந்து நமக்கு சில கேம்ஸ்க்கு அவன் மேனேஜ் பண்றதுக்கும் சரி, சில கேம் ஸ்டார்ட் பண்றதுக்கும் சரி, he will be. And also like see, நமக்குன்னு சில கேம்ஸ் வந்து அவனுக்குன்னு சில கேம் வரும். அது வந்து அவன் வந்து ஆமா அவனுக்குன்னு வரும். சோ அந்த மாதிரி அவன் ஃபைட்டுக்கு ஏத்த மாதிரி ஒரு கேம், ஒரு பவுட் வரும். அப்ப செமையா யூஸ் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் ஜுபிமெண்டி வந்து நான் அஃப்கோர்ஸ் ரைஸ் தான் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கினாலும் ஜூபிமெண்டிக்கு நான் ஈஸியா வந்து ஐ வில் கிவ் ஹிம் 9.5. ஃபுட்பால் தெரிஞ்ச எல்லாருமே ஜூபிமெண்டியோட ஜூபிமெண்டி தான் வந்து இந்த வார்த்தை சொல்லணும், இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்மேட்டிவ் சைனிங், டிரான்ஸ்ஃபார்மேட்டிவ். ஜூபிமெண்டி தான் ஆக்சுவல் டிரான்ஸ்ஃபார்மேட்டிவ் சைனிங். இந்த கிளப், இந்த டீம் வந்து போன சீசன் வந்து எவ்வளவுதான் ஆடினாலும் இட் ஹேட் லாட் ஆஃப் ஹார்ட் என்ன சொல்றது, நம்ம ஜெயிக்கணும்னு வெறி மட்டும் தான் இருந்துச்சு. ஆனா இங்க ஜூபிமெண்டி வந்து லாட் ஆஃப் இன்டெலிஜென்ஸ், அந்த ஹார்ட்டோட சேர்த்து இன்டெலிஜென்ஸ் ஸ்கில் இருக்கு. அந்த கேமை வந்து இவன் பாக்குற விஷயத்துல வந்து எல்லாருமே கேம் விளையாடுறோம். ஓகே, இவன் வந்து சில விஷயங்கள்லாம் பாக்குறான், சில பாஸ் எல்லாம் போடுறான். அது ஏன் அப்படி போடுறான்றது நம்ம வந்து அதை லைக் ஒரு சான்ஸ் கிரியேட் ஆகுதுன்னா, அந்த சான்ஸ் கிரியேட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு 2 ஸ்டெப் முன்னாடி அதுல ஜூபிமெண்டி இன்வால்வ் ஆயிருக்கான் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். வேற 9.5. நான் ஏன் 10 கொடுக்கறேன்னா, சி ஒரு ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் வந்து அக்ரெசிவா பிரஸ் பண்ணாங்கல்ல, அந்த டைம்ல வந்து ஜுபிமெண்டியும் சரி ரைஸும் சரி ரொம்ப இதுவானாங்க. லைக் வந்து they were still figuring out என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. அது மட்டும் தான். இதெல்லாம் வந்து கொஞ்சம் ரொம்ப ஹை நாக் அவுட் கேம்ஸ்ல போனீங்கன்னா அந்த 15 மினிட்ஸ் ஆஃப் அக்ரெஷன்ல சில டீம் கோல் போட்டு மேட்சை முடிச்சு விட்டுரும். சோ அந்த ஒரே ஒரு விஷயத்துக்காக தான் நான் 9.5 கொடுக்குறேன். பட் இட் வில் கம். நைஸ். ஆகாஷ் வந்து டிசம்பர்ல இருந்தே நான் சொல்லிட்டேன், ஜுபிமெண்டி priority 6 ஹரிபர்ட் நான் பேசியிருந்தேன், அவருக்கு தெரியும். வந்து அவன் சைன் பண்ணுவோமா அப்படிங்கறது ஸ்டேஜுக்கு முன்னாடியே அவன் பெரிய ஃபேன். ரைஸுக்கு நான் 3 வருஷம் முன்னாடி நாங்க பேசியிருக்கோம். அதே மாதிரிதான் ஜுபிமெண்டி எக்ஸப்ஷனல் பிளேயர். லீக் ஜெயிக்கிறோம்னா அவன் வந்து ஒரு பெரிய பார்ட். பாலாஜி கூட கொடுத்துட்டாரு. பட் 9.5. டெக்லான் ரைஸ் ஆஃப் கோர்ஸ் 10 தான். இல்ல, டெக்லான் ரைஸ் பத்தி என்எல்டி ரிவ்யூல வந்து ஏமந்த் ப்ரோ சொல்லியிருப்பாரு, தமிழ் ஃபுட்பால் பாட்காஸ்ட் ப்ரோ. அத்தாரிட்டிக்கு தாரடி படத்துல வந்து பவன் நதியா கிட்ட சொல்லுவாங்க, அம்மா நீ எனக்கா பவர் வந்தம்மா. அப்ப பவன் கல்யாண் கேமரா ஷிஃப்ட் பண்ணி பாட்டு வரும், வீடு 6 அடுக்குள்ள புல்லட்டு, வீடு தைரியம் சேசின ராக்கெட்டு அப்படின்னு. தேட்டர்லாம் அப்ப அதெல்லாம் விசிறி தட்டி பவர் ஸ்டார் பவன் கல்யாண் ஃபேன்ஸ் எல்லாம் அது பண்ணுவாங்க. ஆனா டெக்லான் ரைஸ் தான் த ரியல் பவர் ஹவுஸ், கூலி பவர் ஹவுஸ். கூலி பவர் டெக்லான் ரைஸ் ஹவுஸ் மாஸ்டா. அடேங்க அப்பா, ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் தூக்கி சாப்பிட்டா எல்லாத்தையும். செகண்ட் ஹாஃப்ல வந்து he was like somebody who's possessed. அத என்ன சொல்றது, ஏதோ வந்து இவனுக்கு வந்து இவனுக்குள்ள வந்து வேற ஏதோ ஒரு இது உள்ள பூந்துருச்சு அப்படின்ற மாதிரி அவன் கேம் அப்படியே லிஃப்ட் பண்ணிட்டான். அப்போ எவன் என்ன பேசுறானா இல்ல, லைக் he was just running his own show அப்படின்ற மாதிரி. எனக்கு அந்த செகண்ட் ஹாஃப் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஐ டோன்ட் நோ, அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து நான் டெக்லான் ரைஸ் கிட்ட வந்து அது வந்து ஒரு கீர், லைக் வந்து சொல்றது இந்த கீர் 1 கீர் 2 மாதிரி கீர் 5 அப்படின்ற மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அது. அந்த மாதிரி நான் டெக்லான் ரைஸ் 9.5 ஈஸி மேன் ஆஃப் த மேட்ச் ஆக்சுவலா வந்து அவனுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் ரைட்லி சோ. ஏன்னா வந்து உங்களுக்கு என்னன்னா, அந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து என்ன பண்ணுவானுங்க, டீமோட மொரால வந்து செமையா இம்ப்ரூவ் பண்ணிடுவானுங்க. ஒரு சிம்பிளா சொல்றேன், இது ஏன் வந்து ஸ்பெசிபிக்கா சொல்றேன்னா, ஒரு டீம் 2 கோல் போனா கூட திருப்பி ரிவர்ட் பேக் பண்ணணும்னா இந்த மாதிரி கேரக்டர்ஸ் வேணும். ஆமா, கண்டிப்பா வேணும். இல்லனா வந்து அது
ஃபுட்பால்ன்ற கேம்ல வந்து நம்ம எல்லாமே டாப்ல இருப்போம்லாம் கிடையாது. என்னைக்காவது ஒருத்தன் வந்து அப்போசிட் நம்ம மேல கோல் அடிக்க தான் செய்ய போறான். ம். அப்போ இருக்கும்போது இந்த மாதிரி கேரக்டர்ஸ் இருந்தா மட்டும் தான் நம்ம வந்து அந்த மாதிரி விஷயம் ஓவர் கம். ஆமா இந்த சீசன்ல நிறைய மேட்சஸ் வந்து அவங்க கிட்ட வந்து அந்த 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 ஓனர்ஷிப் இருக்கு, அக்கௌண்டபிலிட்டி இருக்கு. ஸோ ஆமா சரியான சூப்பர் சரியான கேரக்டர். ஆ. எனக்கு வந்து டெக்லன் ரைஸ் வந்து ஒரு டைமண்ட் மாதிரி, அவனை பத்திரமா பாத்துக்கோங்கடான்னு மட்டும் தான் சொல்லுவேன். ஆமா ஆமா சரி எஜே ஆகாஷ் எஸ்ஏ வந்து நான் ஒரு 7 கொடுப்பேன். ஆமா அசிஸ்ட் நல்ல அசிஸ்ட், பட் ஓவரால் கேம் வந்து பிரஸிங் இதெல்லாம் ஆமா see, நான் வந்து அண்டர்ஸ்டாண்டபிளா வந்து சொல்றேனே, ஸ்பர்ஸ் கேம்ல வந்து ஃபுல்லா அடி 3 கோல் அடிச்சான். அது திரும்பியும் ஒரு இன்டென்ஸ் கேம், பயன் கேம், ஒரு நார்மலா வந்து ஒரு கேம்லாம் கிடையாது. ஸோ நம்ம வந்து அவனும் வந்து ஒரு பிரஸ்ஸிங் மான்ஸ்டர், பிரஸ்ஸிங் கிரியேட்டிவ் பிளேயர்லாம் கிடையாது, பாடி கார்டு மாதிரி. ஸோ வந்துட்டு ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் நம்மளோட கான்டெக்ட். பட் நம்ம வந்து ஒரு ஆர்சனல் ஃபேன்ஸா வந்து ஒரு அந்த நம்பர் 8 பிரஸ்ஸிங் 8 வந்து ஒடிகார்ட் பார்த்து அவன் வந்து அந்த ரோலை வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியா பண்றாங்கிறது தான் என்னோட ஃபீலிங். அது எல்லாத்துக்கும் அப்படிதான் தோணும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச அவன் ஃபியூச்சர் அந்த லெஃப்ட் தான், அந்த Left லெஃப்ட் தான். பிரசாட் ரோல் தான். அவன் நம்பர் 10லாம் கிடையாது. பட் ஸ்டில் அவன் என்னன்னா, அவனால வந்து சில டைம்ல வந்து he can do something unimaginable. அவன் கேம் வந்து ரொம்ப அன்பிரடிக்டபிளா இருக்கு. அந்த அன்பிரடிக்டபிலிட்டியை நம்ம நல்லா யூஸ் பண்றோம். கரெக்ட். சாக்கா கூட நல்ல காம்பினேஷன் நல்லா பண்றான் ஆக்சுவலா அந்த சைடு. பிளஸ் வந்து அவன் இன்டெலிஜென்ஸ் நல்லா யூஸ் பண்றான். அந்த ஒரு 2 பேர்த்து டக்குன்னு ட்ரிபிள் பண்றது, ஷார்ட் எடுக்கிறது, அந்த சென்ட்ரல் ஆடுறதுனால ஷார்ட்ஸ் நிறைய எடுக்கலாம். ஸ்பர்ஸ் கூட எடுத்த மாதிரி பயன் கூட அடிச்சிருக்கலாம் ஒரு கோல். அவன் ரொம்ப கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டான் சான்ஸை. பட் அந்த ஷாட்டே பாருங்களேன், ஸ்லோ பண்ணிட்டான். பால் வந்தோடனே அடிச்சு விட்டுருக்கணும், அடிச்சிருக்கணும். பட் அதெல்லாம் தான். பட் நான் வந்து ஐ வாண்ட் கம்ப்ளைண்ட் மச். ஏன்னா வந்து அவன் ஒரு 90 மினிட்ஸ் ஆடி இருக்கான். பிளஸ் இது ஒரு இன்டென்ஸ் கேம். இந்த மேட்ச் ஓட காட்டலன்னா வேற யார ஆட வச்சிருப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதை விட ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் கொடுத்துருக்காரு. கரெக்ட். ஆமா 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 7 ஓகே 7.5 கொடுக்கலாம் அசிஸ்ட். 7 ஓகே. அதனால மார்டினெல்லி நல்ல அசிஸ்ட், நல்ல ஒரு சூப்பர் அசிஸ்ட். அதுக்காகவே 0.5 கொடுக்கலாம், பரவாயில்ல. பாலாஜி ப்ரோ, சாக்கா அந்த சான்ஸா வந்துச்சு, வச்சிருப்பு சாத்திருக்கலாம், பந்து மேல போயிடுச்சு. பட் ஓவராலா அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்றான். அவனோட கிராஸ் டெலிவரிஸ் வந்து அந்த ஃபர்ஸ்ட் கோலுக்கு மட்டும் இல்ல, மற்றபடி எல்லா டெலிவரியுமே ஸ்பாட் ஆன், சரியான டெலிவரி. ஏன்னா நான் ஷாக்கோட சில மேட்சஸ் எல்லாம் பாத்திருக்கேன், 2-3 கிராஸ் நல்லா போடுவான், சில கிராஸ் வந்து ஒழுங்காவே போட மாட்டான். அந்த மாதிரிலாம் சில மேட்ச் நடந்தது. இவன் வந்து நல்லா ரேசர் ஃபோக்கஸ்டா இருந்தான். எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் டேக் ஆன் பண்ணல. எனக்கு அந்த ஒரு இது மட்டும் இருந்துச்சு. அவங்களோட டிஃபெண்டர் இன்னும் கொஞ்சம் டேக் ஆன். குக்கூரில வந்த வாரம் தாண்டிடுவானா அது தெரியல. எப்போதுமே வந்து கஷ்டமா தான். எனக்கு என்னன்னா, குக்கரில் வந்து நம்ம வந்து மடு வைக்க வச்சுதான் உட்காந்து போட்டு இடின்னு இடிக்கணும். எனக்கு அது ஒரு டிஃப்ரெண்ட் எபிசோட், நம்ம அப்புறம் பேசுவோம் அதை. பட் என்னன்னா, இந்த மேட்ச்ல வந்து கான்ட்ரர் லைமர் வந்து நல்லா ஸ்ட்ரகிள் ஆனா, அவனுக்கு எல்லோ கார்ட்லாம் வந்துச்சு. அவனை வந்து இவன் என்ன பண்றான்னா, அதுக்கு அடுத்த ஃபைனல் ஃபினிஷ் ஒருத்தன் வந்து அவனுக்கு பிரச்சனை இருக்குன்னா அவனை போட்டு நீ அந்த பிரச்சனையை நீ யூஸ் பண்ணுன்ற. ஓகே, அவன் ஆக்சுவலா என்னன்னா, அதுக்கப்புறம் ஒன்ஸ் அந்த மடுவைக்கு வந்தோடனே, அந்த ரொசார் போய் மடுவைக்கு வந்தோடனே நம்ம ஃபோக்கஸ் கொஞ்சம் லெஃப்ட் சைட்ல போயிடுச்சு. ஆமா, எஸ்ஏ கொஞ்சம் அந்த சைடு போய் அப்படியே ஆட ஆரம்பிச்சான். ஸோ அதனால ரைட் சைடு அந்த அளவுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணி இல்ல. நான் சொல்ற பாயிண்ட் இதுதான். பேசிக்கா வந்து அந்த அடுத்த கியர் போலான்ற. ஸோ பேசிக்கா அவன் வந்து பேசிக்ஸ் கட்டா பண்றான், கிளியர் கட்டா நம்ம அவங்ககிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ற விஷயங்கள்லாம் பண்ணிடுறான். ஆனா அடுத்து அந்த இதுல போய் அவன் எல்லோ கார்ட்ல இருக்கானா, அவனால டேக்கிள் பண்ண முடியாது. அப்ப நீ அவனை வந்து நீ ஸ்ட்ரெயிட் ரன் த்ரூ பண்ணி நீ அழகா நீ ஏதாவது சான்ஸ் கிரியேட் பண்ணலான்றதுதான் என்னோட பாயிண்ட். அந்த லெவல் ஆஃப் அது யோசிக்க மாட்டான்றதுதான் என்னோட பாயிண்ட். பட் மத்த விஷயம்லாம் அவன் கரெக்டா தான் பண்றான். இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, சாக்கா வந்து கோல் அசிஸ்ட் இந்த வருஷம் கம்மிங்கிறது ஜெனரல் பெர்ஸ்பெக்டிவ் நான் பாக்குறேன். பட் ஆர்சனல் ஃபேன்ஸ் நமக்கு என்ன தெரியணும்னா, அவன் வந்து ரிகார்ட்லெஸ் கோல் அசிஸ்ட் வந்து அவன் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றான் கேம். அது வந்து அவன் கோலோ அடிக்கிறானோ இல்லையோ, வந்து இந்த கேம் எலிவேட் பண்றான். அவங்க கிட்ட போனா 2 பேர் சுத்துறாங்க, இல்லைன்னா அவன் வந்து டீமுக்கு கான்ட்ரிபியூட் பண்றான். அதுதான் நமக்கு வேணும். நம்ம சாக்காவை பத்தி நமக்கு தெரியும், மத்தவங்களுக்கு எல்லாம் வந்துட்டு அவன் கோல் அசிஸ்ட் கம்மி அப்படின்னு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. இந்த மாதிரி கேமுக்கு ஆக்சுவலா ஒரு கியோக்கரஸ் ஒரு ஹேவர்ட்ஸ் இருந்தா சாக்கா வேற மாதிரி ஆடி இருப்பான்றாங்க. அது டாக்டிக்கலாவும் நம்ம யோசிச்சோம்னா, இப்ப இந்த கேம்ல இப்படி, ஏன்னா இவனுங்க சாக்கா கிட்ட பால போனாவே இந்த மேட்ச்ல டெவலப் பண்ணானுங்க. சோ அதெல்லாம் நான் கன்சிடர் பண்றதுனாலும் நான் என்ன சொல்றேன்னா, இந்த ஒருத்தன் எல்லோ கார்ட்ல இருக்கானா அவனை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும், அவனை யூஸ் இட் யுவர் அட்வான்டேஜ்ன்றதுதான் நான் சொல்றேன்.
7.5 ஈஸியா கொடுக்கலாம். 7.5 கொடுக்கலாம். ஏன்னா அதுக்கு அவனோட கோல் தான் வந்து அந்த அசிஸ்ட் தான் ஃபர்ஸ்ட் அந்த கேம் ஹெட்லாக் பிரேக் பண்ணி விட்டுச்சு. மடுவேக்கே ராஜி ப்ரோ 8 கொடுப்பேன். 8 நல்ல கொடுக்கலாம். நல்ல கோல் கோல் நல்ல இன்வால்வ்மெண்ட் வர. டேக் ஆன் நல்லா பண்ணா அவன் இப்பதான் ஃபிட்னஸ் கொஞ்சம் வந்துட்டு இருக்கான். என்ன பொறுத்தவரை ஒரு 75% தான் ஃபிட்டா இருக்கு. அதான் இன்னைக்கு எம்இ மேட்ச் தான் ஆடுவாங்களா க்ளோஸ் டாக்ல? இல்ல அவன் ஆடுவான்னு தான் நினைக்கிறேன். ஒரு 45 மினிட்ஸ்ங்கிற மாதிரி தான் ஆடுவான்னு நேரப்பட்டி. அவன் வந்து ஆக்சுவலா வந்து அவன் டேக் ஆன் பண்றது வந்து ஐ திங்க் பாலாஜி ப்ரோ சொன்னாரு. குக்கரையா கூட அவன் தான் மேட்ச் அப் பண்ணா 100% கரெக்ட். பட் ஆனா என்னன்னா அவன் லெஃப்ட்லயும் அதே மாதிரி ஈக்குவலா டேக் ஆன் பண்றான். நாங்க பாலாஜி ப்ரோ நானும் அருண் ப்ரோ தான் வந்துட்டு அவன் சைன் பண்ணணும்னு நாங்க பேசணும். ஆக்சுவலா புலம்பினோம், பேசல புலம்பினோம். அவன் வந்து அவனால லெஃப்ட் சைட்ல அந்த அளவுக்கு பண்ண முடியாது அப்படின்ட்டு. பட் ஆனா லெஃப்ட் சைட்லயும் அவனால நல்லா பண்ண முடியுது. அது வந்து வாஸ் ரியலி சர்ப்ரைஸ். பட் நல்ல பிளேயர். அவன் கொஞ்சம் டைம் கொடுக்கணும். என்னை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தான் அவன் கொண்டு வர முடியும். நைட் கொடுப்பேன். நல்லா ஃபினிஷ் அந்த அந்த இடத்துல அவன் வந்து கொஞ்சம் கம்போஸ்டா ஃபினிஷ் பண்ணான். ஏன்னா ப்ரெஷர்ல வந்து சிலவங்க எல்லாம் வந்து தூக்கி அடிக்கிற பிளேயர்ஸும் இருக்காங்க அந்த ப்ரெஷர். வந்து நல்லா கம்போஸ்டா ஃபினிஷ் பண்ணா 8 கொடுக்கலாம். பட் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் மோர் கோயிங் ஃபார்வர்ட். டிசம்பர்ல அவன் பயங்கர யூஸ்ஃபுல்லா இருப்பாங்கிறது தான் என்னோட தாட்ஸ். எனக்கு தெரிஞ்ச இன்ஜுரியில இப்பதான் வந்திருக்கான்ல. ஐ திங்க் இட் வில் கெட் ஒரு கப்பல் ஆஃப் கேம்ஸ் தான். ஆனா கோல்ஸ் ஆட்டோமேட்டிக்கா ஃபர்ஸ்ட் கோல் அடிக்கிறது மட்டும் தான் பிரச்சனையே. எல்லா ஆமா. டீம் அந்த பிளேயருக்கு அந்த ஆட்டோமேட்டிக்கா அதுவும் பயன் மாதிரி ஒரு டீம் கூட அடிச்சிருக்கான்றதே அவனுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் பூஸ்டர் தான். எக்ஸ்பெக்டிங் இவன் செல்சி கேம்ல கூட அவனை வந்து ஒரு பார்ட்ல யூஸ் பண்ணுவாங்கன்றதான். மேபி ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அது வாய்ப்பு கம்மி தான். பட் ஆனா யூஸ் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. சரி மெரினோ நான் வந்து உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா கடந்த 2 கேமா அவனோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்து நானே திகிச்சு போயிட்டேன். ஸோ இதே மாதிரி நீ வார பெர்ஃபார்மன்ஸ் கொடு. நாங்களும் அவங்களை நம்புறோம். அவங்களை வித்து தப்பா பேச மாட்டோம். மெரினோக்கு எவ்வளவு கொடுக்கலாம்? 7.5 அவன் வந்து அவன் ஒர்க் ரொம்ப நார்மலா தான் பண்ணான். பாயிண்ட் என்னன்னா அந்த கேம்ல வந்து கிட்டத்தட்ட கயாஸ் கிரியேட்டர் அவன் தான். அவன் திடீர்னு ஸ்ட்ரைக்கர் இருந்தா திடீர்னு பின்னாடி போனா, திடீர்னு ஸ்ட்ரைக்கர் இருந்தா திடீர்னு பின்னாடி போனா. அது என்ன ஆச்சு, அவங்க மேன் டு மேன் மார்க்கிங்க ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிச்சு. அவங்களால வந்து மேன் டு மேன் மார்க்கிங்கே பண்ண முடியல. ஏன்னா இவன் கன்சிஸ்டன்டா மூவ் ஆயிட்டே இருந்ததுனால இவனை மிட்ஃபீல்ட்ல வச்சு வைக்கணுமா இல்ல இது பண்ணணுமான்ட்டு அந்த கன்ஃபியூஷன் தான் ஆக்சுவலா வந்து சில சான்சஸ் கிரியேட் பண்றதுக்கு முக்கியமான காரணமாவும் இருந்துச்சு. சென்டர் ஃபார்வர்ட் ஆடுறப்போ கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டா மிட்ஃபீல்டரா ஆடுறப்போ யோசிக்கிறான். நமக்கு எல்லாம் காண்டாகும். டெசிஷன் எடுக்கிறதுக்கு நம்ம டீ குடிச்சிட்டு வந்துடலாம். அந்த அளவுக்கு லேட் பண்ணுவோம். ஆமா. ஆனா ஒரு சென்டர் ஃபார்வர்டா ஆடுறப்போ அவன் இன்டெலிஜென்ஸ் நல்லா யூஸ் பண்றான். கொடுக்கலாம் 7 கொடுக்கலாம். நல்ல டீசென்டான கேம். ஸ்பர்ஸ்க்கு அப்புறமும் திரும்பி ஒரு நல்ல ஷிஃப்ட். ஆமா. இல்ல இந்த ஜோனத்தன் டாவும் சரி இவனும் சரி ரெண்டு பேரையும் நல்லதான் இது பண்ணான். அவனுக்கு நினைச்சிருந்தா கொஞ்சம் போட்டு அடி அடிச்சிருக்கலாம். ஆனா ஓரளவுக்கு வந்து ஸ்மார்ட்டா விளையாடுறான் ப்ரோ. அவன் பக்கத்துலயே போறது இல்ல. டிஃபெண்டர் பக்கம் போகாம வெறும் டியூவல்ஸ் வின் பண்றான். பக்கத்துலயே போகாம ஜஸ்ட் டீப்பா ஒரு 10ல விளையாடுறான், 9ல விளையாடுறான். அந்த மாதிரி 10.5 சொல்லுவாங்கல்ல ரோல், அந்த மாதிரி தான் ஆடிட்டு இருக்கான். அவன் கோலும் அடிச்சிருக்கலாம் ஆக்சுவலா. அது அன்பார்ச்சுனேட், கொஞ்சம் வைடா போயிடுச்சு. மற்றபடி வந்து டீசென்டான கேம் தான் சொல்ல போனா. மற்றபடி வந்து ஐ திங்க் சப்ஸ்டியூட்ஸ் கலஃபியோரியுமே நல்ல கேம். ஆமா கலஃபியோரி அவனை பத்தி மறந்துட்டோம். 8 சொல்லலாம். மார்டினெல்லி சூப்பர். மார்டினெல்லிலாம் வேற லெவல். அந்த செகண்ட் ஹாஃப்ல வரும்போதுலாம் இது இம்பாக்ட் பயங்கரம். மார்டினெல்லி 9 கொடுக்கலாம். ஏன்னா நோயர் தாண்டி அடிச்சான்ல. அடிச்சிட்டான். எனக்கு மார்டினெல்லி கோல் வந்து எனக்கு ஜேசஸ் அகைன்ஸ்ட் மான்செஸ்டர் யுனைட்டட் வந்துச்சு. அந்த ரெண்டாவது கேம்ல வந்து ஒரு வச்சு ஐசிக்கு அந்த கேக்குன்னுவானுங்க. அந்த மாதிரி தான். அந்த மாதிரி ஒரு இன்ஃபேக்ட் வந்து எனக்கு இந்த மேட்ச் நம்ம பேசாத விஷயம் வந்து ட்ரொசார்டோட இன்ஜுரி தான். எனக்கு தெரிஞ்சு அது வந்து கொஞ்சம் சீரியஸா இருக்கு, இல்ல ப்ரிகாஷனா இருக்கு. அடுத்த மேட்ச் அவன் ஆட முடியாதுன்னா எனக்கு லைக் மார்டினெல்லியோ மடுவேக்கியோ நான் லெஃப்ட்ல ஆரம்பிப்பேன். hope is back just because கன்சர்ன்டா சொல்ல he felt something ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஏதோ கிளியரா தான் சொல்லியிருப்பான் பேசுறது. கண்டிப்பா இது லுக்ஸ் பேட் இல்ல அந்த மாதிரி ஏதோ சொல்லியிருப்பான். ஸோ ஐ டோன்ட் திங்க் ஸோ. சரி மேனேஜருக்கு என்ன ரேட்டிங் கொடுக்குறீங்க? ஆர்த்திதாவுக்கு மேனேஜருக்கு வந்து 10. நீ நடுவேக்கையும் நீ சாக்காவை தூக்குறதெல்லாம் வந்து நான் வந்து உனக்கு நான் 10 கொடுக்கல. எதிர்பார்த்தே இல்ல. சாக்கா தூக்குறதெல்லாம் வந்து அவருக்கு முன்னாடி இந்த மேனேஜர் வந்து அதை பண்ணிருக்க மாட்டாரு. ஆமா ஆமா ஆமா. இதெல்லாம் வந்து ஒரு ஸ்லிப்பிங் நோட்ல வந்து போட்டு வைக்கணும். 26 நவம்பர் அப்படின்னு போட்டு அகைன்ஸ்ட் பயர்ன் மியூனிக் ஆர்டெட்டா சப்ஸ்டிட்யூட்டட் சாக்கா டு மார்டினெல்லி ஃபார் வின்னர்னு போட்டு வைக்கணும். ஏன்னா இந்த மாதிரி ஈவென்ட் வந்து அவன் முன்னாடி பண்ணதில்லை. இல்ல இன்னொன்னு நான் என்ன என்னோட கேமுக்கு முன்னால என்னோட மென்டாலிட்டி எப்படின்னா நிறைய சேஞ்சஸ் இருக்காதுன்னு தெரியும் எனக்கு.
பட் எப்படி பார்த்தாலும் ஸ்கெலியில் ஆடணும். ஏன்னா எனக்கு என்னன்னா கலர் ஃபியூரி ஃபிட்டாக இருக்கணும். ஸோ அதுக்காக ஐ டோன்ட் மைண்ட் புட்டிங் MLS த. அண்ட் சொன்ன மாதிரியே MLS வந்து அவனால் எவ்வளோ முடியுமோ பெஸ்ட்டாக பண்ணிட்டான். அண்ட் எப்போ கலர் ஃபியூரி தேவையோ ஹி கேம் இன். அண்ட் சாக்காவுக்கும் ஆச்சு ரெஸ்ட் வேணும். அதை அவன் ஓகே 70 மினிட் தூக்குறதுலாம் 70யா 65 மினிட்ல தூக்குறதுலாம் எனக்கு ரொம்ப ஹாப்பி. போதும், இத்தோட உனக்கு போதும். உனக்கு 70 மினிட் உனக்கு போதும் உனக்கு. இல்ல அப்பதான் டிசம்பர் டைம்ல கொஞ்சம் நமக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா ஆட முடியும் எல்லா பிளேயர்ஸ் வச்சு. ஆமா, டிசம்பர் crucial. அதுவும் லீக் யோக்கரஸ் ஜெயிக்கணும். ஹேவர்ட்ஸ்லாம். we have to win every game in டிசம்பர். அது வந்து ஆமா ஆமா இதுக்கப்புறம் ஒரு 12 கேம் வருது. ஓகே, அந்த 12 கேம் எல்லாமே வந்து நான் டாப் 6 சைட்ஸ் தான் வருது. அது எக்ஸெப்ஷன் என்னன்னா ஜனவரில லிவர்பூல் ஏதோ ஒரு டீம் கூட ஆடுறோம். அது அது தவிர்த்து வந்து ஐயா, நீங்க பாத்தீங்கன்னா சொல்ல வருமுனே லிவர்பூல் வந்து பாத்தீங்கன்னா டாப் 10ல இல்லையா? கொஞ்சம் பார்த்து அதான் எக்ஸெப்ஷன் லிவர்பூலும் சொல்றேன். அதுதான் சொல்றேன். அவங்க நான் டாப் சைட்ஸ் இல்லனாலும் லிவர்பூல் மட்டும் தான் ஓரளவுக்கு. ஏன்னா லிவர்பூல் வந்து நம்ம இதுல வந்து ஆடுது. அது தவிர்த்து பாத்தீங்கன்னா பெருசா வந்து நம்ம அந்த கேம்ஸ் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து இந்த பிரென்ஃபோர்டோ கிறிஸ்டல் பேலஸோட ஆக்சுவலா 2 தடவை ஆடுறோம். ஒரு ஒன்னு EFL-ஓட. சோ அந்த மாதிரி கேம்ஸ் நிறைய இருக்கு. ஸோ they are tricky in the own way. அந்த கேமும் வந்து சில டைம்ல வந்து நமக்கு பிரச்சனை கொடுக்குற கேம்ஸும் இருக்கு. கிறிஸ்டல் பேலஸ் பத்தி நானும் ஏகே ப்ரோல இவரு நிக்கிலோட உட்காந்து பேசியிருக்கோம். அந்த கேம் வந்து இட்ஸ் கோனா பி வெரி டஃப் கேம். ஸோ அந்த மாதிரி சில கேம்ஸ் இருக்கிறதுனால நமக்கு வந்து ஸ்குவாட் டெப்த் இருக்கணும். எனக்கு எவ்வளவு சீக்கிரம் ஹாபர்ட்ஸோ கியோகர்ஸோ யாராவது ஒரு ஸ்ட்ரைக்கர் வராங்களோ அவ்வளோ நல்லது. ஏன்னா மெரினோ மட்டும் வச்சுட்டு நம்மளால வந்து இதை கண்டினியூ பண்ண முடியாது, சஸ்டெயின் பண்ண முடியாது. அது பார்க்கணும். டெஃபினெட்லி. ஓகே, ஸோ நம்ம பிளேயர்டிஸ் முடிச்சிட்டோம். அற்புதமான கேம், அற்புதமான பெர்ஃபார்மன்ஸ் அதெல்லாம் பேசிட்டோம். ஸோ பிஃபோர் வி சைன் ஆஃப், ஆகாஷ், இந்த மீடியாஸ்லாம் ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்காங்க. இந்த ரைவல் ஃபேன்ஸ்லாம் ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கானுங்க. நம்மளே சும்மா இருந்தாலும் கூப்பிட்டு வம்பளுக்குறானுங்க. அவங்களுக்கு நீ என்ன சொல்ல விரும்புற? அவங்களும் பொழைக்கணும் இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பாரு. அவங்களும் புள்ள குட்டி இருக்குல்ல, இந்த மாதிரி சொன்னாதான் நிறைய பேர் வந்து பேசுவாங்க. அப்பதான் வியூஸ் கிடைக்கும், அப்பதான் காசு கிடைக்கும். இதெல்லாம் இருக்குல்ல. அவங்க வந்து அவங்க வந்து பாக்குறதுக்கு வந்து அவங்க டீம்லயே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. நம்ம வந்து நம்ம நல்லா பண்ணிட்டு இருக்கிற பிரச்சனை இல்லாத பிரச்சனையை பேசிட்டு இருக்கானுங்க. பட் நல்லதுதான். சி மத்தவன் நம்மளை பத்தி பேசுறது நல்லதுதான். பட் வி டோன்ட் கிவ் கேர். ஓகேவா? நம்ம வந்து நம்ம பண்றது பண்ணிட்டே இருக்கலாம். அவங்க பேசுறது பேசிட்டே இருக்கோம். அவ்வளவுதான். நம்ம வந்து ஆர்சனல் ஃபேன் பேஸ் இத்தனை வருஷம் நம்ம வந்து இவ்வளோ நல்ல ஸ்குவாடு, இவ்வளோ நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து கன்சிஸ்டன்டா யாரும் கொடுத்தது இல்லை. பாலாஜி ப்ரோ அப்ப சொன்னார்ல, we have to appreciate every game. வின் பண்றோம். நம்ம எண்ட் ஆஃப் தி இயர் வந்து லீக் வின் பண்றோம்னா we have to enjoy the ride. இது வந்து ஸ்ட்ரெஸ் பஸ்டரா தான் இருக்கும், ஸ்ட்ரெஸ்ஸா தான் இருக்கும் கண்டிப்பா. அவன் சொல்லிட்டே இருப்பான், அந்த கேம் வந்து இப்படி ஆயிடுச்சு, அந்த கேம் எப்படி ஆச்சு, இப்படி ஜெயிச்சிங்க, அப்படி ஜெயிச்சு. நம்ம ஃபேனா நம்ம பாக்குறோம்ல, நமக்கு அந்த மூமெண்ட் எவ்வளவு நம்ம பட்டிருக்கோம். நம்ம ஃபேன் பேஸா எவ்வளவு பட்டிருக்கோமோ அதுக்கு எல்லாத்துக்கும் வந்து இந்த கேம்ஸ் எல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு மருந்து மாதிரிதான். அந்த மாதிரிதான் ஒரு ரிடெம்ப்ஷன் மாதிரிதான் எங்களுக்கு. ஆமா, அதெல்லாம் என்ஜாய் பண்ணுங்க. எவன் சொல்றான் இவன் சொல்றான் அவன் சொல்றான் அதுக்காக எல்லாம் பார்க்க கூடாது. பயன் கேம் பாருங்க. பயன் கூட இவ்வளோ, அதாவது இவ்வளவு ஒரு கான்பிடன்டோட விளையாண்டதே கிடையாது. ஸ்பர்ஸ் கூட நான் 14 இயர்ஸ்ல ஒரு நார்த் லண்டன் டெர்பி ஒன் சைடடா போய் ஒரு டைம் பாத்திருக்கேன். எப்பன்னா வந்து 2-0 வந்து டாட்னம் வின் பண்ணுவாங்க எமிரேட்ஸ்ல. அது வந்து கரபா கப்ல இல்ல அங்க வின் 2-0 பாச்சிட்டினோ பிளேயர்ஸ். அதுக்கப்புறம் மோஸ்ட் டாமினன்ட்டா வின் பண்ணது நம்ம வந்து இப்பதான். ஸோ அதை வந்து பயங்கர என்ஜாயபிளா பண்ணேன். பயன் கேமும் அதேதான். ஸோ வந்து கேம் டு கேம் போறோம். அது கண்டிப்பா ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கு. எல்லா கேமுமே வந்து ஒரு கம்ஃபர்டபுளா போகாது. பட் நம்ம வந்து மற்ற ஃபேன்ஸ் என்ன வேணா பேசலாம், அவங்க ஒப்பீனியன் இருக்கும், அவங்களுக்கு வந்து ஒரு ஈகோ. நம்மளும் நிறைய பேசியிருக்கோம். லிவர்பூல் லாஸ்ட் இயர் வந்து பயங்கர லக் இருந்தது, நமக்கும் வந்து பிரச்சனை எல்லாம் இருந்து கரெக்டா. நம்ம வந்து நமக்கு லாஸ்ட் இயர் பிரச்சனை இருந்தது கிளப்ல. பட் லிவர்பூல் பத்தி நம்ம நிறைய பேசியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி தான் மற்ற கிளப் பேசிட்டோம். வி ஹேவ் அவர் ஸ்பேஸ். நம்ம வந்து நம்ம பிளேயர்ஸ் அப்ரிஷியேட் பண்ணலாம். சூப்பர் சூப்பர். ஸோ இத்துடன் நான் பாலாஜி மற்றும் ஆகாஷ் உங்களிடம் விடைபெறுகிறோம். அடுத்து சேல்சி மேட்சுக்கு அப்புறம் நாங்கள் வந்து உங்களை பார்க்குறோம். ஸோ மக்களே, என்ஜாய் தி ஸ்வின். யாரெல்லாம் ஹைலைட்ஸ் திருப்பி பார்க்குறீங்களோ தாராளமாக பாருங்க. அண்ட் முக்கியமாக இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெரிய குரோசரா வந்து இந்த வீடியோவை பண்ணுங்க. ஸோ நன்றி. லவ் ஆல் ஆர்சனல் ஃபேன்ஸ். ஹோப் வி வின் இன் ஸ்டாம்பர்ட் பிரிட்ஜ். ஸோ அதுவுடன் சைனிங் ஆஃப் ஹரி, பாலாஜி அண்ட் ஆகாஷ். Come on, Ganesh. Come on, you Ganesh. Come on, you Ganesh.